So last class என்ன பார்த்தோம்? Forms and its attributes, right? So what is the purpose of form? Is it to use the data and transfer to same page or some other page. Okay, எந்த பேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்ங்கறத எங்க சொல்லுவீங்க? Action. Right. Action எதுமே கொடுக்கல அப்படினா by default எந்த பேஜுக்கு Get. same page. Okay, so method அப்படிங்கிறது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணோம்? In which method we are going to transfer the data? என்ன HT method data transfer பண்ண போறோம் அப்படிங்கறதை எங்க தான் சொல்லுவோம்? மெத்தட்ல தான் சொல்லுவோம். Method. Okay, so methodல என்ன மெத்தட்ஸ்லாம் பார்த்தோம்? Get and post. Okay, right. Get வழியா data transfer பண்ணீங்கன்னா எப்படி போகும்? Posting வழியா. ஓகேவா? ஒரு செக்யூரான டேட்டா அனுப்பணும்னா get யூஸ் பண்ணீங்களா போஸ்ட் யூஸ் பண்ணீங்களா? போஸ்ட் தான் யூஸ் பண்ணணும். ரைட். ஏன்னா டேட்டா எல்லாமே ப்ரௌசர் விசிபிள் ஆகும். அது நம்மளோட ப்ரௌசர் ஹிஸ்டரியில போயிட்டு என்ன ஆயிருக்கும்? ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே, ரைட். ஒரு ஃபைல் அப்லோட்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒரு ஆட்ரிபியூட் ஆட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். என்ன ஆட்ரிபியூட் அது? Multipart. மல்டிபார்ட் ஸ்லாஷ் ஃபார்ம் டேட்டா. அது இருந்தால் தான் மல்டிமீடியா டேட்டா எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும்? ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபர்தரா இன்னைக்கு ஃபர்தர் இன்புட் எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். ஓகே, ரைட். ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னா இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ரைட்டா? ஸோ டெக்ஸ்ட் அப்படிங்கிறது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம்? இன்புட் டைப் டெக்ஸ்ட்ங்கிறது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம்? டெக்ஸ்ட் பாக்ஸ் யூசர் இருந்து ஒரு லைன் டேட்டா வாங்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறோம்? இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட். இதே யூசர் இருந்து ஒரு மல்டிபிள் லைன் டேட்டா வாங்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபீட்பேக் ஃபார்மா இருக்கட்டும், இல்ல ஒரு ரிவ்யூஸ் ஃபார்மா இருக்கட்டும், இல்ல ஒரு கமெண்ட்ஸ் ஃபார்மா இருக்கட்டும், அதுல ஒரு லைன் தான் டேட்டா கொடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. பார்த்துருப்பீங்களா? ஒரு பெரிய பாக்ஸா இருக்கும்ல. ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னு சொல்லினா டெக்ஸ்ட் ஏரியா. அப்போ இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அப்படிங்கிறது நீங்க எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா யூசர்ட்ட இருந்து நான் ஒரு லைன்ல டேட்டா வாங்க போறேன். ஓகே, ஸோ ஒரு லைன்ல டேட்டா வாங்க போறேன் அப்படின்னு சொன்னா என்ன யூஸ் பண்ண போறோம்? இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் இன்புட் டைப் ஈக்குவல் டு பாஸ்வேர்டு. என்ன பண்ணி கொடுக்கும் இது? பை டிஃபால்ட் நம்ம என்டர் பண்ற டேட்டாவை மார்க்ஸ் பண்ணி கொடுக்கும் டாட்ஸ் தான். ரைட். அது ஸ்டார் ஆகணும்னு நினைச்சோம்னா நம்ம ஜாவா என்ன பண்ணிக்க முடியும்? மாத்திக்கிட முடியும். ஓகேவா? ரைட். பை டிஃபால்ட் இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்ல ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் பை டிஃபால்ட்டா ஆன் தான். நம்ம தான் என்ன பண்ணணும்? ஆஃப். ஓகேவா? பட் பாஸ்வேர்ட்ல பை டிஃபால்ட்டா இன்புட் ஆட்டோ கம்ப்ளீட் ஆன் ஆஃப் தான். பாஸ்வேர்டை காமிக்க முடியுமா? எஸ் பாருங்க. இது முன்னாடி என்டர் பண்ண காமிக்க முடியுமா? காமிக்க முடியாது. ரைட். ஸோ நெக்ஸ்ட் இன்புட் டைப் ஈக்குவல் டு சப்மிட். என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணோம்? ஃபார்மை சப்மிட் பண்றது. பேஜ் கிடையாது, ஃபார்மை சப்மிட் பண்றது. ஃபார்மை ஏன் சப்மிட் பண்ணணும்? ஃபார்ம் சப்மிட் பண்ணாதான் டேட்டா என்ன உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நம்ம பார்த்தோம்னா இன்புட் டைப் ஈக்குவல் டு சப்மிட்னு ஒரு பட்டன், இன்புட் டைப் ஈக்குவல் டு பட்டன் ஒரு பட்டன். என்னதான் போட்டு அந்த பட்டனை கிளிக் பண்ணாலும் டேட்டா என்ன ஆகல? ட்ரான்ஸ்ஃபர் ஆகல. ஏன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலன்னா ஃபார்ம் சப்மிட் ஆகல. அப்போ ஃபார்ம் சப்மிட் ஆனாதான் டேட்டா என்ன ஆகும்? ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஃபார்ம் சப்மிட் பண்ண வைக்கணும்னா நம்மளுக்கு என்ன வேணும்? இன்புட் டைப் ஈக்குவல் டு சப்மிட். ஓகே, ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இன்னொன்று பார்க்க போறோம். என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இன்புட் டைப் ஈக்குவல் டு ரீசெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அதே ஃபார்ம் எடுத்துக்கலாம் நம்ம. இந்த ரிஜிஸ்டர் டாட் HTML ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் டெஸ்ட் வச்சிருக்கிறேன். பக்கத்துல என்ன எலிமெண்ட் பார்த்தோம்? இன்புட் டைப் ஈக்குவல் டு ரீசெட். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு இன்புட் உங்களுக்கு அதே வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த எலமெண்ட் கோலன் என்ன ஆட்ரிபியூட் அந்த ஆட்ரிபியூட் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே இன்புட் டைப் ஈக்குவல் ரீசெட் என்ன பண்ணிடும்? எடுத்து வந்து ஷார்ட்கட் இந்த எடிட்டர்ல யூஸ் பண்றதுக்கு. ஓகே, ஸோ எனக்கு ரீசெட் பட்டன் வேணும் அப்படின்னால இன்புட் டைப் ரீசெட் சொல்லி கொடுத்துக்கிறேன். அந்த பட்டன் மேல என்ன வேல்யூ வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன கொடுக்க போறோம்? வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த சப்மிட் பட்டன்லாம் நீங்க இந்த வேல்யூ கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். பை டிஃபால்ட்டா அதே சப்மிட்னே வந்துடும். அது மாதிரி இந்த ரீசெட் பட்டன்லயே நீங்க வேல்யூ எதுவுமே கொடுக்கல அப்படின்னா பை டிஃபால்ட்டா என்ன வேல்யூ வந்துடும்? ரீசெட்னே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, நான் ஜஸ்ட் இது மட்டும் பண்ணிட்டு இந்த ப்ரௌசர்ல போயிட்டு நான் ரன் பண்றேன். வந்துருச்சு நம்மளுக்கு பை டிஃபால்ட்டாவே ரீசெட் வந்துருச்சு. இல்லை எனக்கு இந்த ரீசெட்டுங்கிற டெக்ஸ்ட் வேண்டாம், நான் வந்து இதை கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் அந்த வேல்யூங்கிற ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்க முடியும்? பட்டனோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ நான் கிளியர்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன். இப்போ பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரீசெட்டுக்குள்ள என்ன வந்துருச்சு? கிளியர்னு சொல்லிட்டு. பட்
இன்புட் டைப் ஈக்குவல் டு பட்டன் அப்படின்னா நீங்க தான் கண்டிப்பா வேல்யூ சொல்லணும். நீங்க வேல்யூ சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அது வேல்யூ எதுவுமே இல்லாம ஒரு சின்ன பட்டனா உங்களுக்கு வந்து நிற்கும் பாருங்க. சரிதா? இல்ல வேல்யூஸ் எதுவுமே இல்லை. ஓகே, அப்போ சப்மிட் பட்டனுக்கு பை டிஃபால்ட்டா வேல்யூ வந்துடும், ரீசெட் பட்டனுக்கும் வேல்யூ வந்துடும். பட் பட்டனுக்கு நீங்க தான் என்ன பண்ணணும், வேல்யூவை செட் பண்ணணும். ஓகே ரைட். இப்போ இந்த இன்புட் டைப்புகள் ரீசெட் அப்படிங்கிறது டெஃபினட்டா இந்த க்ளோசிங் ஃபார்ம் டேக் உள்ள தான் இருக்கணும். ஓகே, எதுக்காக யூஸ் பண்ண போறோம்னு சொல்லினா டு ரீசெட்டிங் த ஃபார்ம். ஓகே, நம்ம ஃபார்ம் என்ன பண்ண போறோம், இந்த இடத்துல ரீசெட் பண்ண போறோம். அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பெரிய ஃபார்ம் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அதோட டேட்டா வந்து தப்பா என்டர் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நான் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா முதல்ல என்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒன்று ஒன்றா நீங்க போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க தேவையில்ல, கிளியர் பண்ணிட்டு இருக்கணும் அவசியம் கிடையாது. அந்த இடத்துல ரீசெட்னு ஒரு பட்டன் இருக்கும், இல்லை கிளியர் ஃபார்ம் சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். கிளியர் பண்ணீங்கன்னா ஒட்டுமொத்த டேட்டா என்ன ஆயிடும், உங்களுக்கு ரீசெட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப சின்ன எலமெண்ட் தான். பட் இந்த ரூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த இன்புட் டைப் ரீசெட் அப்படிங்கிறது டெஃபினட்டா இதுக்குள்ள தான் இருக்கணும், ஃபார்முக்குள்ள தான். ஃபார்ம் வெளியில போட்டீங்கன்னா எந்த ஃபார்மோட டேட்டா ரீசெட் பண்றதுன்னு அதுக்கு தெரியாது. ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு எலமெண்ட் பார்க்க போறோம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான எலமெண்ட். என்னன்னு சொல்லிங்கன்னா இன்புட் டைப் ஈக்குவல் டு ரேடியோ. ரேடியோ பட்டன் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? ரவுண்ட் ரவுண்டா இருக்குமா? ரைட். என்ன பர்பஸ்க்கா ரேடியோ பட்டன் யூஸ் பண்றோம் சொல்லுங்க. வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் ரேடியோ பட்டன்? Any one option. Any one, sir. ஓகே, மல்டிபிள் குரூப் ஆஃப் ஆப்ஷன்ஸ்ல இருந்து நம்ம யூசர் வந்து ஒன்லி ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா என்ன யூஸ் பண்ண போறோம், ரேடியோ பட்டன். ஒன்னு செலக்ட் பண்ணீங்கன்னா இன்னொன்னு செலக்ட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடும், டீசெலக்ட் ஆயிடும். ஓகேவா? ரைட். இப்போ பாருங்க, நான் ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறேன். ஸோ இதில் 2 ரேடியோ பட்டன் யூஸ் பண்ண போறோம், மேல் அண்ட் ஃபீமேல்னு சொல்லிட்டு. அப்போ மேல செலக்ட் பண்ணா ஃபீமேல் ஆல்ரெடி செலக்ட் ஆனதுன்னா என்ன ஆகணும், அது டீசெலக்ட் ஆயிடணும். ஓகே, ஸோ நான் என்ன பண்றேன், அது எப்படி நம்மளுக்கு கிடைக்க போகுது, அதை அந்த ரேடியோ பட்டனை எப்படி மாற போகுதுன்னு சொல்லிட்டீங்கன்னா, ஸ்டில் டேக் நேம் என்ன, இன்புட் தான். அந்த ஆட்ரிபியூட்டை பேஸ் பண்ணி தான் அதோட பிஹேவியர் என்ன ஆகுது, நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ இன்புட் கோலன் என்ன பட்டன் யூஸ் பண்ண போறோம், ரேடியோ பட்டன். ஓகேவா? ஸோ அது எனக்கு நேம் சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கு, இருக்கட்டும், ஐடியும் இருக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். பக்கத்தில் நான் என்ன கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல மேல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். மேல் ரேடியோ பட்டன் தானே. அடுத்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு ரேடியோ பட்டன் நம்மளுக்கு வேணும், இன்புட் டைப் ரேடியோ. பக்கத்தில் வந்துட்டு ஃபீமேல் சொல்லி கொடுத்துக்கலாம். ஓகே ரைட். இப்போ சொல்லுங்க, எப்படி எதை பேஸ் பண்ணி அது வந்து நான் ஒன்று செலக்ட் பண்ணா இன்னொன்று ஆட்டோமேட்டிக்கா டீசெலக்ட் ஆகுது. ஓகேவா? அது ஜஸ்ட் இந்த ரேடியோ அப்படிங்கிற பார்த்தாலே ஒன்று தான் செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் இங்கே 2 ஆப்ஷன் என்னால் கொடுக்க முடியும், ஜெண்டரில் வந்து 2 ஆப்ஷன் கொடுக்க முடியும். அடுத்து வந்து மேபி இன்னொரு இடத்துல போயிட்டு எஜுகேஷன் அப்படி இதே ஃபார்ம்ல எஜுகேஷன் சொல்லிட்டு ஒன்று வச்சுட்டு ப்ரொஃபஷனல் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கொடுக்க முடியும். அப்போ இந்த ஒரு குரூப் ஆஃப் ஆப்ஷன்ல இருந்து என்னால் ஒரு ஆப்ஷன் என்ன பண்ண முடியும், சூஸ் பண்ண முடியும். இன்னொரு எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு குரூப் ஆஃப் ஆப்ஷன்ஸ்ல இருந்து என்னால் ஒன்று சூஸ் பண்ண முடியும். அப்போ ரேடியோங்கிற பட்டனை பார்த்த உடனே அது என்ன பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ஒன்று செலக்ட் பண்ணி கொடுக்கல, சம்திங் அதுக்குள்ள என்ன இருக்கு, ஏதோ ஒன்று இருக்கு. ஓகே ரைட். என்னது, எனி கெஸ், எனி ஐடியா? எப்படி நான் ஒன்று செலக்ட் பண்ணா இன்னொன்று ஆட்டோமேட்டிக்கா டீசெலக்ட் ஆகுது, என்ன ரீசன்? Value. ஓகே, அதர்ஸ்? ரேடியோ அப்படின்னு மட்டும் வச்சு பார்த்தோம் அப்படின்னா அது கிடையாது, புரியுதுல? ஒரு ஃபார்ம்ல எத்தனை ரேடியோ பட்டன்ஸ்லாம் இருக்கலாம். ஐடி இல்ல என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா நேம். ஓகேவா? என்ன அப்படின்னா உங்களோட குரூப் ஆஃப் ஆப்ஷன்ஸோட ரேடியோ பட்டன்ஸோட நேம் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கோங்க, சேமா வச்சுக்கணும். இப்போ நான் இந்த இடத்துல போயிட்டு ஜென் நேம் ஈக்குவல் என்ன கொடுத்துருக்கேன், ஜென்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ இந்த ஆப்ஷனோட ரேடியோ பட்டன் எல்லாத்துக்குமே நீங்க நேம் என்னன்னு தான் வச்சிருக்கணும், ஜென்னு தான் வச்சிருக்கணும். ஓகே, அப்போ இந்த ரேடியோ பட்டனுக்கு சேம் குரூப் ஆஃப் ஆப்ஷன்ஸ் தானே. அப்போ இதோட ரேடியோ பட்டன் நேமும் என்னவா தான் இருக்கும், ஜென்னு தான் கொடுத்துருக்கணும். ஓகே, ஸோ இந்த ரேடியோ பட்டன் செலக்ட் பண்ணும்போது நான் என்ன வேல்யூ பாஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறத இந்த இடத்துல வேல்யூங்கிற ஆட்ரிபியூட்ல கொடுத்துருங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் மேல் அப்படின்னா வேல்யூ 1 பாஸ் பண்றேன், ஃபீமேல் அப்படின்னா நான் வேல்யூ 2 பாஸ் பண்றேன் அப்படின்னா நீங்க பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் மெயில் பட்டன் செலக்ட் பண்ணும்போது வேல்யூ வந்து நான் மெயில்னே பாஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்ன கொடுத்துக்கோங்க, மெயில் கொடுத்துக்கோங்க. விச் மீன்ஸ் இந்த பாக்ஸஸ்லாம், விச் மீன்ஸ் இந்த மேலே இருக்கிற இந்த பாக்ஸஸ்லாம் நம்ம தான் வேல்யூ என்டர் பண்றோம், ரைட்? யூசர் தான் வந்து வேல்யூ என்டர் பண்றாங்க. பட் இங்க யூசர்ஸ் வந்து வேல்யூ என்டர் பண்றாங்களா? இல்ல, ஆல்ரெடி இருக்கிற வேல்யூ என்ன பண்றாங்க, செலக்ட் தான் பண்றாங்க, சூஸ் தான் பண்றாங்க. அப்ப என்ன வேல்யூ பாஸ் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம தான் அந்த பக்கம் என்ன பண்ணியிருக்கணும், சொல்லியிருக்கணும். அப்ப நான் மெயிலுங்கிற ரேடியோ பட்டன் செலக்ட் பண்ணும்போது நான் என்ன வேல்யூ பாஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறத இந்த ஆட்ரிபியூட்ல சொல்லியிருக்கோம், வேல்யூங்கிற ஆட்ரிபியூட்ல சொல்லியிருக்கோம். இன்னும் சொல்ல போனா இந்த பாக்ஸ்ல கூட நம்ம ஒரு வேல்யூ என்டர் பண்றோம்ல, அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இதுல கூட ஒரு வேல்யூ என்டர் பண்றோம்ல,
இது கூட போய் எங்க ஸ்டோர் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வேல்யூங்கிற அட்ரிபியூட்ல போய் தான் என்ன ஆகும் அது ஸ்டோர் ஆகும். எப்படி சொல்றீங்க அப்படின்னா நீங்க நிறைய ஃபார்ம் பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எடிட் ப்ரொஃபைல் ஃபார்ம்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த ஃபார்முக்குள்ள போகும்போதே ஆட்டோமேட்டிக்கா நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் என்ன டேட்டா கொடுத்தீங்கன்னா எல்லாமே பை டிஃபால்ட் என்ன இருக்கும் உங்களுக்கு லோட் ஆயிரும். பார்த்துருப்பீங்களா? அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, அதை எடிட் பண்ணுவீங்க. பார்த்துருப்பீங்களா? ரைட். ஸோ எப்படி ஒரு டிஃபால்ட் வேல்யூ வந்து நான் லோட் பண்றது அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த பாக்ஸ்ல டைப் பண்ற இந்த வேல்யூஸ்னா எதுல போய் ஸ்டோர் ஆகுது, இந்த பாக்ஸோட வேல்யூங்கிற ஆட்ரிபியூட்ல போய் தான் என்ன ஆகுது ஸ்டோர் ஆகுது. அப்ப இந்த ஃபார்ம் லோட் ஆகும் போதே நான் டிஃபால்ட்டா ஒரு வேல்யூவோட லோட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நான் என்ன வேல்யூ லோட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் எந்த ஆட்ரிபியூட்ல சொல்லணும், வேல்யூ அப்படிங்கிற ஆட்ரிபியூட்ல தான் சொல்லணும். பாருங்க இதுல போயிட்டு நான் கோபி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபார்ம் லோட் ஆகும் போதே எனக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ்ல என்ன வேல்யூ வந்துட போகுது, கோபிங்கிற வேல்யூ வந்துட போகுது. இதுக்கப்புறம் தான் அப்படியே எடிட் பண்ணிக்கிட்ட போறோம். இதை எடிட் பண்ணா நீங்க எடிட் பண்ணிக்கலாம். லோட் ஆகும்போது டிஃபால்ட் வேல்யூ அது. இப்போ நான் என்ன வேல்யூ எடிட் பண்ணோம்னா இந்த வேல்யூ போயிட்டு எந்த ஆட்ரிபியூட்ல உட்காந்துருக்கும், வேல்யூங்கிற ஆட்ரிபியூட்ல உட்காந்துருக்கும். புரியல? அப்போ இன்புட் எலிமெண்ட்ஸ் நீங்க என்டர் பண்ற வேல்யூஸ் எல்லாமே எங்க போய் ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா வேல்யூங்கிற ஒரு ஆட்ரிபியூட்ல போய் தான் என்ன ஆகும் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு பாக்ஸஸ்லயும் நானே என்ன பண்ணிட்டேன், வேல்யூ கொடுத்துட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுமே அண்ட் இது வந்து ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேம் வந்து நம்ம சேமா கொடுத்தோம் அப்படிங்கிற ரீசனால நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் இந்த இடத்துல ஒரு எலமெண்ட் இந்த டாக்குமெண்ட்ல ஒரு எலமெண்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஐடியும் யூஸ் பண்ணிக்கலாம், நேமும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம ஜென்ரலா என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டீங்கன்னா ஐடி வச்சு மட்டும் தான் எலமெண்ட் என்ன பண்ணுவோம் ஐடென்டிஃபை பண்ணுவோம். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இங்க பாருங்க இந்த ஐடி இந்த டாக்குமெண்ட்ல எங்கேயுமே என்ன ஆகாது, ரிப்பீட் ஆகாது. பட் இந்த நேம் பாருங்க எனக்கு இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. அப்போ நான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் எத்தனை எலமெண்ட் எனக்கு கிடைக்கும், 2 எலமெண்ட் கிடைக்கும். பட் ஐடி அப்படி கிடையாது. மேபி நான் இது என்ன பண்ணிக்கிட்டோம்னு சொல்லிட்டீங்கன்னா ஐடி ஈக்குவல் டு எம்னு சொல்லி கொடுத்துருவேன். இங்க மேபி நான் ஐடி ஈக்குவல் டு சொல்லி கொடுத்துடலாம், எஃப்னு கூட கொடுத்துக்கலாம். ஐடிங்கிறது சேமா ஒரே டாக்குமெண்ட்ல ஒரு ஐடி வேல்யூ இன்னொரு எலமெண்ட்டுக்கு என்ன ஆகக்கூடாது, ரிப்பீட் ஆகக்கூடாது. ஓகேவா? சரி பாருங்க நான் நேம் சேமா கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதுனால நான் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நான் மெயிலுங்கிறது ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஃபீமேலை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா மெயில் என்ன ஆயிடுச்சு, டீசெலக்ட் ஆயிடுச்சு. ரைட். ரீசன் என்ன, இந்த குரூப் ஆஃப் ஆப்ஷன்ஸ்க்குலாம் நேம் எப்படி கொடுத்துருக்கோம், காமனா கொடுத்துருக்கோம். சப்போஸ் நான் அந்த இடத்துல ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல போயிட்டு ஜி என்னன்னு சொல்லி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நேம் காமனா இருக்கா இல்ல. அப்ப என்ன மீனிங் ஆயிடுன்னு சொல்லிட்டீங்கன்னா இது ஒரு செட் ஆஃப் ஆப்ஷன், இது ஒரு டிஃபரெண்ட் செட் ஆஃப் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அப்ப என்னால என்ன பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன், 2 ரேடியோ பட்டனுமே செலக்ட் பண்ண முடியும். சரிதா? அப்போ குரூப் ஆஃப் ஆப்ஷன்ஸோட ரேடியோ பட்டன்ஸோட நேம் வேல்யூ தான் நம்ம என்ன பண்ணுது, அந்த ஆப்ஷன்ஸ்ல இருந்து ஒரு வேல்யூவை செலக்ட் பண்ண வைக்குது. ஓகேவா? புரியுதா? ரைட். ஸோ இப்போ நியூவா நான் உங்களுக்கு ஒன்று காமிக்க போறேன். இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஜெண்டர் அப்படின்னா ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பக்கத்தில் நம்ம என்ன ஆட் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் என்ன பண்ணுவோம், நம்ம ஆட் பண்ணுவோம். ஜஸ்ட் லேபிள்ங்கிற ஒன்று ஆட் பண்ணி இந்த இடத்துல லேபிள்ங்க என்ன பண்ணுவோம், க்ளோஸ் பண்ணுவோம். இந்த லேபிள்ங்க சிமாண்டிக் எலமெண்டா நான் சிமாண்டிக் எலமெண்ட் சொல்லுங்க, சிமாண்டிக் எலமெண்டா நான் சிமாண்டிக் எலமெண்ட்? Semantic element. லேபிள்ங்க பார்த்தோன்னே தெரிஞ்சிட முடியும் உள்ளுக்குள்ள என்ன இருக்க போகுதுன்னா ஒரு லேபிள் டெக்ஸ்ட் தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. உள்ளுக்குள்ள இமேஜ் வைக்க போறோமான்னு சொல்லிக்கிறீங்கன்னா கிடையாது. ஓகே. ஸோ லேபிள்ங்கிறது ஜென்ரலா மீனிங் என்ன, பக்கத்துல இருக்க ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி. ஓகே. ஒரு எலமெண்ட் இருக்குன்னா அது பக்கத்துல இருக்கலாம், இந்த எலமெண்ட் என்ன அப்படிங்கறது சொல்ற ஒரு டெக்ஸ்ட். ஓகே. அப்ப இந்த மாதிரியான இன்புட் எலமெண்ட்ஸ் பக்கத்துல தான் என்ன இருக்க போகுது, லேபிள் எல்லாமே இருக்கு போகுது. ஸோ லேபிள்ங்கிறது சிமாண்டிக் எலமெண்ட்ஸ். ஓகே. ரைட். இது ஏதாவது நம்மளுக்கு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் எஃபெக்ட்ஸ் ஏதாவது கொடுத்துருக்குமா சொல்லிருந்தீங்கன்னா எதுவுமே கொடுத்துருக்காது. பாருங்க நான் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வர்றேன், இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்கும். ஓகே. பட் இதுல இன்னொரு ஆட்ரிபியூட் ஒன்று யூஸ் பண்ண போறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா லேபிள் பக்கத்துல ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபாரோட வேல்யூவும் பக்கத்துல ஒரு இன்புட் எலமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த எலமெண்டோட ஐடி வேல்யூவும் எப்பவுமே எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா சேமா இருக்கும். ஓகேவா? ஒரு இன்புட் எலமெண்ட்ஸும் அதுக்கு பக்கத்துல இருக்கிற லேபிளும் லேபிளோட வேல்யூவோட ஃபாரும் இன்புட் எலமெண்டோட ஐடி வேல்யூ எப்படி இருக்கணும், சேமா இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நான் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ நான் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல போயிட்டு நான் கர்சரை ஃபோக்கஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணணும், இந்த பாக்ஸ்ல வந்து நான் கர்சரை ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே. பட் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த லேபிளோட ஃபாரும் இந்த இன்புட் எலமெண்டோட ஐடியும் சேமா கொடுத்துருக்கோம்ல, நீங்க இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து தான் கர்சரை ஃபோக்கஸ் பண்ணணும் கிடையாது. இந்த லேபிள் மேல வச்சு கிளிக் பண்ணாலே போதும், என்னோட கர்சர் ஆட்டோமேட்டிக்கா அதில் போயிட்டு என்ன ஆயிடும், ஃபோக்கஸ் ஆயிடும். இது எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரும் இந்த ஐடியும் சேமா இருந்தால் தான் இந்த ப்ராசஸ் நடக்கும். ஓகேவா? இது என்ன பெரிய ஃபீச்சர் இருக்கு அப்படி ஒன்றும் இல்லையே அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் இப்போ பாருங்க நான் சொல்றேன். இப்போ இந்த மெயில் அப்படிங்கிற பட்டனுக்கு முன்னாடி போயிட்டு நான் என்ன ஆட் பண்ண போறேன், லேபிள். ஸோ என்னோட லேபிள் இங்கே ஸ்டார்ட் ஆகி
இங்க என்ன ஆகுது, க்ளோஸ் ஆகுது. ஓகே, அப்ப இந்த லேபிளோட ஃபார்ம் பக்கத்துல இருக்கிற எலமெண்டோட ஐடி வேல்யூ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம், சேமா இருக்கும். அப்ப ஐடி என்ன, எம். இதே மாதிரியே நான் இங்கேயும் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபீமேலுக்கு. ஓகே, இது ஆல்ரெடி நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அதான் இப்போ பண்ண போறோம். இதோட ஐடி வேல்யூ. ஓகே, இப்போ நான் அந்த ரேடியோ பட்டனை செக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நான் தேடி போய் இந்த பட்டனை தான் கிளிக் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மேலே கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக் பட்டன் என்ன ஆச்சு, செலக்ட் ஆயிடுச்சு. இந்த ஃபீமேல கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக் பட்டன் என்ன ஆச்சு, செலக்ட் ஆயிடுச்சு. இதோட பர்பஸ் வந்து உங்களுக்கு வெப்பை விட நீங்க இந்த ஃபார்ம் அப்படி மொபைல்ல ஓப்பன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரேடியோ பட்டன் ரொம்ப சின்னதா இருக்கும். தேடி போய் நம்மளோட கர்சர் வைக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதுக்குள்ள நீங்க பக்கத்தில் இருக்கிற டெக்ஸ்ட்டை டெஸ்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகிடும், செலக்ட் ஆகும். பார்த்துருக்கீங்களா, அது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஓகே, ஸோ நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், பக்கத்தில் அக்செப்ட் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்க டெக்ஸ்ட் பாக்ஸ் தான் போய் டச் பண்ணணும்னு சொல்லி கிடையாது, அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக செக் பாக்ஸ் என்ன இருக்கும், செக் ஆகும். என்ன யூஸ் பண்றாங்க பின்னாடி, லேபிள் அண்ட் ஃபார் தான். புரியுதா? ஸோ மொபைல்லலாம் இந்த மாதிரியான ரேடியோ பட்டனை செலக்ட் பண்றது ஹார்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பக்கத்தில் ஒரு டெக்ஸ்ட்டை இனிமேல் செலக்ட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா என்ன ஆகும், அது செலக்ட் ஆகும். ஓகேவா? ரைட், இதுக்கு தான் என்ன யூஸ் பண்றோம், லேபிள் வித் ஃபார் அட்ரிபியூட். ஓகே, ரைட். இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் லோட் ஆகும்போது டிஃபால்ட்டா ஒரு வேல்யூட லோட் ஆகணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா என்ன அட்ரிபியூட் யூஸ் பண்ணியிருந்தோம், வேல்யூங்கிற அட்ரிபியூட் என்ன கொடுத்துருந்தோம், என்ன வேல்யூவோட லோட் ஆகணுமோ அந்த வேல்யூ கொடுத்துருந்தோம். ரைட், பட் ரேடியோ பட்டன் பை டிஃபால்ட்டா லோட் ஆகும்போது எனக்கு ஒரு வேல்யூ வந்து செலக்ட் ஆயிருக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பூலியன் அட்ரிபியூட் ஒன்று யூஸ் பண்ண போறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா செக்டு. ஓகே, டிஃபால்ட்டாவே எனக்கு இந்த ஆப்ஷன் வந்து செக் ஆகிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிச்சுட்டு எடிட் ஃபார்ம் போறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எடிட் ஃபார்ம் போகும்போது ஜென்ரலாக நான் என்ன கொடுத்துருந்தோனோ அதான் என்ன ஆயிருக்கணும், எனக்கு செலக்ட் ஆயிருக்கணும். மெயில்னா மெயில், ஃபீமேல்னா ஃபீமேல். அப்போ எந்த ரேடியோ பட்டன் செலக்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறனோ அந்த ரேடியோ பட்டன்ல போயிட்டு ஒரு பூலியன் ஆட்ரிபியூட் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. நேம் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா செக். பாருங்க, இது பூலியன் ஆட்ரிபியூட் அப்படின்னால ஆட்ரிபியூட் நேம் மட்டும் தான் இருக்கும். அந்த நேம் இருந்தாலே அதோட வேல்யூ ட்ரூ, அந்த ஆட்ரிபியூட் இல்லை அப்படின்னா அதோட வேல்யூ என்ன, ஃபால்ஸ். ஓகே, இப்போ நான் சேவ் பண்ணிட்டு போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பை டிஃபால்ட் என்ன செலக்ட் ஆயிடுச்சு, மேல். மாற்ற முடியுமான்னு சொல்லிட்டுனா கண்டிப்பா என்ன முடியும், மாற்ற முடியும். ஓகேவா? மாற்ற முடியாம பண்ணணும்னே அன்னைக்கு இன்னொரு ஆட்ரிபியூட் இருக்கு, என்னன்னு சொல்லி காமிக்கிறேன். ஓகே, ஸோ புரியுது, அப்படி ரெடி பட்டன் பை டிஃபால்ட்டை செக் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு. ரைட், ஸோ நெக்ஸ்ட் சேம் அதே தான், இன்னொரு பாக்ஸ் ஒன்று பார்க்க போறோம், செக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ரேடியோ பட்டன் என்ன பண்ணிச்சு அப்படின்னா ஃப்ரம் த மல்டிபிள் குரூப் ஆஃப் ஆப்ஷன்ஸ் we can allow user to select only one option. பட் செக் பாக்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரம் த மல்டிபிள் குரூப் ஆஃப் ஆப்ஷன்ஸ் we can allow user to select more than one options. ஓகே, நான் மோர் தென் ஒன் ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க செலக்ட் பண்ணி வைக்கணும், இல்லை எல்லா ஆப்ஷன்ஸுமே செலக்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன யூஸ் பண்ண முடியாது, ரேடியோ யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ண போறோம், செக் பாக்ஸ். ஓகே, ஸோ பாருங்க இந்த இடத்துல நான் ஹாபிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, உள்ளுக்குள்ள போயிட்டு இன்புட் செக் பாக்ஸ் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னால இன்புட் டைப் ஈக்குவல் டு செக் பாக்ஸ். நேம் இது என்ன கொடுத்துருக்கலாம் சொல்லிட்டீங்கன்னா H1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன், ஹாபி 1 அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஐடியும் வந்து ஹாபி 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதில் போயிட்டு கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சேம் இதே மாதிரியே எனக்கு இன்னொன்று தேவைப்படுது, அதில் செஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இது ஹாபி 2, இதுவும் H2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லைன் போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிஆர். இப்போ 2 செக் பாக்ஸ் வச்சிருக்கிறோம் நம்ம. ஸோ பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி போய் பார்த்தோம் அப்படின்னா ஹாபிஸ் கீழே எத்தனை ஹாபிஸ் கிடைச்சிருக்கு, எனக்கு 2 ஹாபிஸ் கிடைச்சிருக்கு. என்னால் இதையும் செக் பண்ண முடியும், இதையும் என்ன பண்ண முடியும், செக் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ கொடுத்துட்டு நான் என்டர் பண்ணுறேன். நம்ம வேல்யூ ஏதாவது பாஸ் பண்ணியிருக்குமா, இதுக்கு செக் பாக்ஸ் ஏதாவது வேல்யூ செட் பண்ணியிருந்தோமா, எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ மெத்தட் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ மெத்தட் கெட் தான் இருக்கு. சேம் இண்டெக்ஸ் டாட் HTML-க்கு டேட்டா என்ன ஆக போகுது, ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. ஓகே, ஸோ கொடுத்துட்டு நான் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், பட்டனை கிளிக் பண்ணுறேன். நான் செக் பாக்ஸில் வேல்யூ எதுவுமே கொடுக்கல அப்படின்னால பை டிஃபால்ட்டாக அதுவே என்ன எடுத்துக்கிச்சு, ஆன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிச்சு. அப்போ நீங்கள் செக் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஆன், செக் பண்ணலன்னா என்னது, அது ஆஃப். ஓகே, ஸோ பாருங்கள், நான் 2வது வந்து செக் பண்ணாமல் அனுப்பிச்சுட்றேன்னு வச்சுக்கோங்க. இதில் போயிட்டு எனக்கு இந்த இடத்துல 2வது என்ன ஆகலை, பாஸ் ஆகவே இல்லை. அப்போ பை டிஃபால்ட்டாக நீங்கள் எதுவுமே பாஸ் பண்ணல அப்படின்னாலே அந்த இடத்துல என்ன வேல்யூ தான் இருக்கும், ஆஃப் தான் இருக்கும். ஆஃப்னு தான் அதெல்லாம் வேல்யூ என்ன பண்ணாது, உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது. இல்லை எனக்கு ஆன் ஆஃப் வேண்டாம், நான் வேல்யூ வந்து மாற்றணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ஆட்ரிபியூட் வச்சு மாற்றிக்கிற முடியும். என்ன ஆட்ரிபியூட், முடியும் வேல்யூ தான். அந்த பாக்ஸ்ல என்ன வேல்யூ நீங்க அனுப்பணுங்கிறதே எந்த ஆட்ரிபியூட்ல தான் சொல்ல போறோம், வேல்யூ தான் சொல்ல போறோம்.
ஓகேவா? இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் பாஸ்வேர்ட்ல எல்லாம் யூசர்ஸ் வந்து நம்மளை என்டர் பண்ண சொல்லிட்டோம். ஸோ அவங்க கொடுக்கறது தான் வேல்யூ ஆட்ரிபியூட் வழியா போகும். பட் இந்த ரேடியோ பட்டன் செக் பாக்ஸ்லாம் யூசரை என்டர் பண்றாங்க, யூசர் செலக்ட் தான் பண்றாங்க. அப்ப என்ன வேல்யூ பாஸ் ஆகணும் நம்ம தான் என்ன பண்ணியிருக்கணும், சொல்லியிருக்கணும். வேல்யூ எல்லாத்தையுமே எங்க போய் தான் சொல்ல போறீங்கன்னா வேல்யூங்கிற ஆட்ரிபியூட்ல போய் தான் என்ன பண்ண போறீங்க, சொல்ல போறீங்க. அடுத்த ஒரு எலமெண்ட் கரெக்டா சொல்லணும். ஓகேவா? எல்லாருமே சொல்லணும். ரைட். ஸோ உள்ளுக்குள்ள போயிட்டு நான் அந்த இடத்துல வேல்யூல கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இதோட வேல்யூல போயிட்டு செஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ சேவ் பண்ணிட்டு பேஜை ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இது கிரிக்கெட் அண்ட் செஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் பட்டன் கிளிக் பண்ணா இப்போ நம்மளுக்கு ஆன் சொல்லிட்டு பாஸ் ஆகலை. என்ன பாஸ் ஆயிருக்கு? கிரிக்கெட் அண்ட் செஸ் சொல்லிட்டு நம்ம கொடுத்த வேல்யூ தான் இருக்கு, பாஸ் ஆயிருக்கு. ஓகே, இப்போ டிஃபால்ட்டா வேல்யூ பாஸ் ஆகுது ஆன். நீங்க ஓவர் ரைட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கோங்க, ஓவர் ரைட் பண்ணிக்கோங்க. அப்படித்தானே? இப்போ நீங்க H1லயே ஆன் பாஸ் ஆயிருக்கு, H2லயும் ஆன் பாஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தெரியும் H1ங்கிறது என்ன, H2ங்கிறது என்னன்னு சொல்லிட்டு. ஒரு பேக் அண்ட் டெவலப்பர்கிட்ட போயிட்டு H1 ஆன் H2 ஆன்னா அவருக்கு தெரியுமா அது என்னன்னு சொல்லிட்டு? தெரியாது. ரைட். அப்போ கரெக்டான வேல்யூ என்ன பண்ணணும், நம்ம இந்த இடத்துல பாஸ் பண்ணணும். ஓகேவா? ரைட். ஸோ மறுபடியும் எனக்கு பேஜ் லோட் ஆகும்போதே எனக்கு பை டிஃபால்ட்டா வந்து ஒரு செக் பாக்ஸ் செக் ஆயிருக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா சேம் ரேடியோ பட்டன்ல யூஸ் பண்ண அதே ஆட்ரிபியூட் தான் என்னது, செக், தி பூலியன் ஆட்ரிபியூட். இப்போ பேஜ் லோட் ஆகும்போது என்ன ஆயிருக்கும், அது செக் ஆயிருக்கும். ஓகே, ஸோ பாருங்க, போயிட்டு பேஜ் ரெஃப்ரெஷ் பண்றேன். பை டிஃபால்ட்டா கிரிக்கெட்ங்கிறது என்ன இருக்கு, செக் ஆயிருக்கு. அன்செக் பண்ணலாம்னா பண்ண முடியுமா? பண்ண முடியும். ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும், அது அன்செக் ஆயிடும். ஓகே, இப்போ இந்த கிரிக்கெட்டை நான் இந்த செஸ்ஸை நான் கிளிக் பண்ணாலே எனக்கு இந்த பாக்ஸ் செக் ஆகணும்னா என்ன பண்ணுவீங்க, லேபிள் ஃபார் இந்த ரேடியோ பட்டன் செக் பாக்ஸோட ஐடி வேல்யூ சேமா கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஆல்ரெடி பார்த்தது தான் இன்புட் டைப் ஈக்குவல் டு பட்டன். ஓகே, ஒரு பட்டன் கிளிக்ல நான் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் நான் கால் பண்ண நினைக்கிறேன். நான் ஃபார்மை ரீசெட் பண்ண போறது இல்லை, நான் ஃபார்மை சப்மிட் பண்ண போறது இல்லை. இந்த பட்டன் கிளிக்ல நான் ஒரு ஆங்கர் டேகோ, அடுத்த பேஜுக்கு நேவிகேட் பண்ணி போக வேண்டிய ஆங்கர் டேகோ, அப்படி இல்லை அப்படின்னா நான் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு போறோம், இன்புட் டைப் ஈக்குவல் டு பட்டன். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே ஃபார்மும் சப்மிட் ஆகாது, ஃபார்மும் ரீசெட் ஆகாது. நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை அந்த பட்டன் கிளிக்ல உங்களால பண்ணிக்கிற முடியும். அதை நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல பார்க்க போறோம். ஓகே, எப்படி இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே எப்படி ஜாவாஸ்கிரிப்ட்குள்ள இருக்கிற ஒரு மெத்தடை நான் கால் பண்றது அப்படிங்கிறத நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு பட்டன் அப்படிங்கிறது ஒரு நான் ஃபார்ம் சப்மிஷன் அண்ட் ஃபார்ம் கிளியர் எல்லாம் இல்லாம நான் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும், எனக்கு ஒரு பட்டன் மாதிரி ஒன்று வேணும் அப்படின்னு வச்சீங்கன்னா என்ன யூஸ் பண்ணிக்கோங்க, இன்புட் டைப் ஈக்குவல் டு பட்டன். ஓகேவா? சரி. ஸோ நெக்ஸ்ட் என்ன எலமெண்ட் பார்க்க போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா இன்புட் டைப் ஈக்குவல் டு டேட். ஓகே, ஸோ முன்னாடிலாம் ஒரு டேட் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம jQuery வழியா தான் பண்ண முடியும். ஓகே, ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி jQuery வழியா தான் பண்ண முடியும். பட் HTML ஃபைல பார்த்தாங்க, நீங்க ஒரு டேட்டுக்காக ஜாவாஸ்கிரிப்ட்லாம் போக வேண்டாம், நாங்களே உங்களுக்கு ஒரு எலமெண்ட் கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்ததா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்புட் டைப் ஈக்குவல் டு டேட். ஓகே, ஸோ இப்போ நீங்க யூசர்ட்ட இருந்து அழகா ஒரு கேலண்டர் ஜென்ரேட் பண்ணி அதுல இருந்து யூசர்ட்ட இருந்து ஒரு டேட் என்ன பண்ண முடியும், செலக்ட் பண்ண சொல்ல முடியும். ஓகே, ஸோ பாருங்க, நான் ஒரு டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, DOB அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்புட் கோலன் வாட் இஸ் த டைப், டேட். ஓகே, ஸோ நேமும் நான் டேட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன், ஐடியில் வந்துட்டு நான் DOB வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ 2 BR. இப்போ டிஃபால்ட்டாக என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கேலண்டர் ஒன்று கிடைச்சிருக்கும். இப்போ டிஃபால்ட் என்ன வந்துருச்சு, ஒரு கேலண்டர் வந்துருச்சு. இதை கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கோட் உங்க கரண்ட் லோக்கல் சிஸ்டம்ல இருந்து ரன் ஆகுது அப்படின்னா உங்க சிஸ்டம் டேட் எடுத்துட்டு வரும் பை டிஃபால்ட்டா. இந்த கோட் ஒரு சர்வர்ல இருந்து ரன் ஆகுது அப்படின்னா கரண்டா சர்வர் டேட் என்னவோ அந்த டேட் என்ன பண்ணுவது செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வரும். இப்போ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா என்னோட சிஸ்டம்ல இன்னைக்கு டேட் 17 தான் இருக்கு. ஸோ பை டிஃபால்ட் என்ன கிடைச்சிருக்கு, எனக்கு 17 சொல்லி கிடைச்சிருக்கு. இதுல இருந்து நீங்க எங்கனாலும் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க நேவிகேட் பண்ணி போக முடியும். இல்ல என்னோட டேட் வந்து 1963, அதுல இருந்து நான் ஒரு டேட்டை சூஸ் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா நீங்க மேனுவலா இதுல இருந்து 1963 தான் நேவிகேட் போகணும்னு சொல்லிட்டுலாம் கிடையாது. ஓகே, இங்க பார்த்தீங்களா, இப்படி நீங்க மேனுவலாக 1960 போகணும்னு சொல்லி கிடையாது. ஜஸ்ட் இதுல கர்சர் வைங்க, 01/01/1963 அப்படின்னு சொல்லி கொடுத்தாலே உங்களுக்கு என்ன வந்துடும், டேட் கிடைச்சிடும். இப்போ செலக்ட் பண்ணீங்கன்னா பை டிஃபால்ட்டா 1963 January 1 என்னங்கிறது கூட உங்களால என்ன பண்ண முடியும், பார்த்துக்கலாம். எக்ஸாக்டா உங்களுக்கு டேட் தெரியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டேரக்டா என்ன பண்ணிக்கலாம், நீங்க வேல்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதே இது எனக்கு டேட் மட்டும் போதாது, டேட்டோட சேர்த்து எனக்கு டைமும் தேவைப்படுது அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா இன்புட் டைப் ஈக்குவல் டு டேட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இந்த இடத்துல டேட் டைம் லோக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் உண்டு. டேட்னு கொடுத்தீங்கன்னா என்ன மட்டும் தான் வரும், டேட் மட்டும் தான். அதே டேட் டைம் லோக்கல்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா
டேட் வித் டைமோட. ஓகே, இப்போ நான் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்க என்னோட சிஸ்டம் டேட் அண்ட் டைம் இந்த இடத்துல கிடைச்சிருச்சு. ஓகே, ஸோ ஒரு 24 hours ஃபார்மேட்டில் உங்களுக்கு இந்த இடத்துல என்ன கிடைச்சிருக்கும், டேட் அண்ட் டைம். நான் ஏதாவது செலக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் என்னால் டைமையும் என்ன பண்ணிக்கிற முடியும், மாற்றிக்கிற முடியும். ஓகே, அப்போ டேட் மட்டும் வேணும் அப்படின்னா என்ன ஆட்ரிபியூட், இன்புட் டைப் ஈக்குவல் டு டேட். டைமோட சேர்த்து வேணும் அப்படின்னா டேட் டைம் டோக்கன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு எலமெண்ட் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னா இன்புட் டைப் ஈக்குவல் டு இமெயில். இது வந்து HTML ஃபைல நியூ இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு எலமெண்ட். ஓகே, எலமெண்ட் கூட இல்லை, ஒரு ஆட்ரிபியூட். ஸ்டில் எலமெண்ட் என்னதான், அது இன்புட் தான். டைப்ங்கிற ஆட்ரிபியூட் வேல்யூ தான் என்ன பண்ணிட்டு இருக்கு, இந்த இடத்துல மாத்திட்டு இருக்கு. ஓகே, ரைட். பாருங்க, பாஸ்வேர்டுக்கு அப்புறமா கொடுத்துட்டேன். இமெயில் அப்படிங்கிற ஒரு லேபிள் பக்கத்துல போயிட்டு இன்புட் கோலன் இமெயில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். So, email ID equal to email. Okay, right. இந்த ஐடி நேம் எல்லாம் நீங்க கொடுக்கறது தான். ஓகேவா, நீங்க என்னன்னாலும் கொடுத்துக்கலாம், பட் ரிலவெண்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, ரைட். இப்போ பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஏதாவது டிஃபரன்ஸ் தெரிஞ்சா டெக்ஸ்ட் பாக்ஸும் இருக்கு, எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. அப்போ இந்த இடத்துல என்ன ஒரு டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நம்ம HTML5 வேலிடேஷன் பார்த்தோம்ல, நீங்க இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்க எந்த மாதிரியான கேரக்டர்ஸ்னாலும் உள்ளுக்குள்ள கொடுத்துக்கலாம், அது எதுவுமே வேலிடேட் பண்ணாது அந்த டெக்ஸ்ட்டை. பட் இன்புட் டைப் ஈக்குவல் டு இமெயில் அப்படின்னா நீங்க இங்க என்டர் பண்ண போற டேட்டா இட் சுட் பி இன் இமெயில் பேட்டர்ன் ஆஃப் டேட்டா. நீங்க என்டர் பண்ற டேட்டா அந்த இடத்துல எப்படி தான் இருக்கணும், இமெயில் ஃபார்மேட்ல தான் இருக்கணும். இமெயில் ஃபார்மேட்னா எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சம் ஸ்ட்ரிங், ஒரு ஆட் கேரக்டர், அதுக்கப்புறம் சம் ஸ்ட்ரிங், அதுக்கப்புறம் ஒரு டாட், அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரிங். இதுதான் இமெயில் பேட்டர்ன் ஆஃப் டேட்டா. ஓகேவா, சம் ஸ்ட்ரிங், அப்புறம் என்ன இருக்கணும், மஸ்டா ஒரு ஆட் சிம்பல் இருக்கணும், அதுக்கப்புறம் என்ன இருக்கணும், சம் ஸ்ட்ரிங் இருக்கணும், அதுக்கப்புறம் மஸ்டா ஒரு டாட், அதுக்கடுத்து சம் ஸ்ட்ரிங். பட் இந்த லாஸ்ட்ல இருக்கிற இந்த ஸ்ட்ரிங்ல என்ன வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸோ நம்பர்ஸோ எதுவுமே வரக்கூடாது. டாட் லாஸ்ட்ல இருக்கிறது என்னவா தான் இருக்கும்னு சொல்லிட்டீங்கன்னா டொமைனோட எக்ஸ்டென்ஷனா தான் இருக்கும். ஓகே, அப்படிதானே, யோசிச்சு பாருங்க. யுவர் நேம் அட் த டொமைன் ஜிமெயில் டாட் the domain extension com. ஓகே, ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் எப்பவுமேங்கிறது ஒரு கேரக்டர்ஸ் தான் இருக்குமே தவிர நம்பர்ஸ்லயோ இல்லாட்டி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லயோ இருக்காது. புரியுதுல? ஓகே, ஸோ இப்படிதான் இருக்கணும். பாருங்க, இதுவே நம்மளுக்கு வேலிடேட் பண்ணி கொடுத்துட போகுது. பட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த நோ வேலிடேட்டை ரிமூவ் பண்ணிருக்கணும். அப்படிதானே, இந்த இடத்துல நோ வேலிடேட் கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன பண்ண HTML5 வேலிடேட் பண்ணாது. ரைட், ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வேலிடேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பாஸ்வேர்டு ஏதோ ஒன்று என்டர் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம இமெயில் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால நான் கர்சரை ஃபோக்கஸ் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி இமெயில் பாக்ஸில் நான் என்னெல்லாம் என்டர் பண்ணியிருந்தேன், எல்லா இமெயில் ஐடி என்ன ஆயிடுச்சு எனக்கு கிடைச்சிச்சு. இப்போ நான் இமெயில் பேட்டர்ன் இல்லாத ஒரு டேட்டா என்டர் பண்ணிட்டு நான் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி பட்டனை கிளிக் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட ஃபார்ம் அதை சப்மிட் பண்ணுறதுல பாருங்க காமிச்சிச்சா, அட் சிம்பிள்லாம் நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டை போட்டோடனே அடுத்து காமிக்கும் எனக்கு வந்து டாட் சிம்பிள்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த வேலிடேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம என்ன வாங்கிக்கிற போகிறோம், இன்புட் டைப் ஈக்குவல் டு இமெயில். ஓகே, ஸோ இந்த பாக்ஸ்ல நான் யூசர்ட்ட இருந்து இமெயில் மட்டும் தான் வாங்க போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணிக்கோங்க, இன்புட் டைப் ஈக்குவல் டு இமெயில். ஓகேவா, ஸோ இன்னொரு பெனிஃபிட் கூட இது இருக்கு. பட் எதுல இது தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா வெப்ல தெரியாது, மொபைல்ல தெரியும். ஓகே, ஹேமகுமார் கொஞ்சம் மீட் பண்ணிக்கோங்களேன். ஓகே, ஸோ இன்புட் டைப் ஈக்குவல் டு இமெயில நீங்க மொபைல் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்களேன். இதுல போயிட்டு நீங்க கர்சரை ஃபோக்கஸ் பண்ண உடனே, ஓகே, இதில் போய் கர்சரை ஃபோக்கஸ் பண்ண உடனே உங்களோட கீபோர்டு வந்து மாறிடும். பார்த்துருப்பீங்களா, நீங்க இன்புட் டைப் இமெயில கர்சர் வச்ச உடனே கீபோர்டு வந்து இந்த அட் சிம்பிள் டாட் சிம்பிள் காம்ங்கிறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அதுவே எடுத்து வந்துடும். ஸோ அது எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த இன்புட் டைப் இமெயில பார்த்த உடனே தான். ஓகேவா, இது வெப்ல தெரியாது, மொபைல்ல தான் தெரியும். ஓகே, ரைட். ஸோ அந்த மாதிரியான பர்பஸ்க்கு நீங்க இன்புட் டைப் இமெயில யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டெக்ஸ்ட் பாக்ஸ்ல எதுவுமே மாறாது. ஏன்னா அந்த இடத்துல என்ன என்டர் பண்ண போறது என்ன, நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு நார்மல் டெக்ஸ்ட் தான். அது எது வேணாலும் இருக்கலாம், ஃபோன் நம்பரா இருக்கலாம், யூசர் நேமா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அதனால அதுக்கு தெரியாது நீங்க தான் இமெயில் ஐடி என்டர் பண்ண போறீங்க, உங்களுக்கு @symbol.com தேவைப்படும் சொல்லிட்டு. ஆனா பட் இன்புட் டைப் இமெயில பார்த்த உடனே உங்களோட கீபோர்டு வந்து ஒரு ஸ்லைட் ஆனா உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட் இன்புட் டைப் ஈக்குவல் டு ஃபைல். எதுக்காக யூஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா டு ஃபைல் அப்லோட்ஸ். ஓகேவா, ஸோ நான் ஒரு ஆடியோ, வீடியோ, ஒரு ஃபோட்டோ இல்லை ஒரு டாக்குமெண்ட் ஏதோ ஒன்று அப்லோட் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா அந்த அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு பட்டனை கிளிக் பண்ணணும், ஒரு ஃபைல் மேனேஜர் ஒன்று ஓப்பன் ஆகணும்ல. அந்த ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகணும் அப்படின்னா உங்களோட இன்புட் டைப் என்னவா இருக்கணும், ஃபைலாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ பாருங்க,
இதிலே போயிட்டு ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட் கொடுக்குறேன். சரிங்கிற ஒரு டெக்ஸ்ட். இன்புட் டைப் இந்த என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபைல் 2 BR. ஓகே, ஸோ இப்போ போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா இது ஒவ்வொரு ப்ரௌசருக்கும் என்ன ஆகும்னு சொல்லிட்டீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஒரு சில ப்ரௌசர் மொசிலாவில் பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஒரு சில ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சுட்டு கீழே பக்கத்தில் ப்ரௌஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். கூகுள் குரோம்ல எப்படி கொடுத்துருக்காங்க, சூஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதை கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன போகுதுன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு ஃபைல் மேனேஜர் என்ன ஆகுது இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது. ஓகே, ஸோ இதில் போயிட்டு நான் சம்திங் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணேன் அப்படின்னா நான் என்ன ஃபைலை செலக்ட் பண்ணணும், அந்த செலக்ட் பண்ண ஃபைல் இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, கிடைச்சிருச்சு. பட் அட் த டைம் இந்த ஃபைல் மேனேஜரை கிளிக் பண்ணிட்டு என்னால் மோர் தென் ஒன் ஃபைல்ஸை செலக்ட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டீங்கன்னா முடியலை. பாருங்க, நீங்கள் நார்மலாக செலக்ட் பண்ணீங்கன்னா முடியாது. பட் ஜென்ரலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி மோர் தென் ஒன் ஃபைல்ஸ் என்ன பண்ணுவோம், நம்ம செலக்ட் பண்ணுவோம். இப்போ நான் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிட்டு தான் நான் செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னால் என்ன பண்ண முடியல, செலக்ட் பண்ண முடியல. அப்போ அட் த டைம் நம்மளால எத்தனை ஃபைல்ஸ் அப்லோட் பண்ண முடியுது, ஒன்லி ஒன். பட் ஜிமெயிலால நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு அட்டாச்மெண்ட் கொடுக்கும்போது கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி எவ்வளோ ஃபைல்ஸ்னாலும் உங்களால் அனுப்ப முடியும், அப்லோட் பண்ண முடியும். அப்படி அப்லோட் பண்ண முடியும் நினைச்சிங்க அப்படின்னா இதுல நியூவா இன்னொரு ஆட்ரிபியூட் ஒன்று ஆட் பண்ணணும். அந்த ஆட்ரிபியூட் நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள். ஆட்ரிபியூட் நேம் என்ன, மல்டிபிள். ஓகே, ஜஸ்ட் அந்த எலமெண்ட்ல வந்துட்டு என்ன ஆட்ரிபியூட் ஆட் பண்ணிக்கோங்க, மல்டிபிள். இந்த ஆட்ரிபியூட் இருந்தால் தான் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி மல்டிபிள் ஃபைல்ஸ் என்ன பண்ண முடியும், செலக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ நீங்க சொல்றீங்க நான் இந்த இடத்துல வந்து யூசரோட ப்ரொஃபைல் பிக்சரை வாங்க போறேன் அப்படின்னா ப்ரொஃபைல் பிக்சர் எத்தனை அப்லோட் பண்ணுவோம் அட் த டைம், அப்லோட் பண்ணுவோம். அதுதான் அந்த டைம் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி 10 பிக்சர் அப்லோட் பண்ணுவோமா, மாட்டோம். ஒன்று தான் அப்லோட் பண்ணுவோம். அப்போ அந்த இடத்துல மல்டிபிள் ஆட்ரிபியூட் இருக்காது. பட் அதே நீங்க லாகின் பண்ணி உள்ளுக்குள்ள போயிட்டு ஒரு கேலரியில வந்து உங்களோட போட்டோஸ் அப்லோட் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்க. அங்க கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம மல்டிபிள் பைஸ் செலக்ட் பண்ண முடியும். அப்போ அந்த இடத்துல என்ன கொடுத்துருப்பாங்க, மல்டிபிள் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ பாருங்க இந்த டெக்ஸ்டே மாறிடும். எனக்கு சூஸ் ஃபைல் இருக்கா, இப்போ பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ண அப்படின்னா சூஸ் ஃபைல்ஸ், நான் மோர் தென் ஃபைல்ஸ் நம்மளால அனுப்ப முடியும், செலக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ போயிட்டு நான் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு எவ்வளோ ஃபைல்ஸ்னால என்னால் என்ன பண்ண முடியுது, செலக்ட் பண்ண முடியுது. ஓகே, இந்த மல்டிபிளை வேற எங்கேயா யூஸ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டீங்கன்னா எஸ், இந்த இமெயில் இன்புட் டைப் ஈக்குவல் டு இமெயில் ஆல்சோ. பை டிஃபால்ட்டா இந்த இன்புட் டைப் ஈக்குவல் டு இமெயிலில் அது எத்தனை இமெயில் ஐடி அக்செப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டீங்கன்னா ஒன்று தான் அக்செப்ட் பண்ணணும். பாருங்க, நான் இதை போயிட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இந்த இமெயில் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் ஒரு இமெயில் ஐடி கொடுக்குறேன். அடுத்து கமா போட்டு gopi@gmail.com சொல்லிட்டு இன்னொரு இமெயில் ஐடியும் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் நான் சப்மிட் பண்ண அப்படின்னா பாருங்க எரர் காமிச்சிச்சு. என்ன இருக்கக்கூடாது, இந்த கமாலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அடுத்த டைம் இது எத்தனை இமெயில் ஐடி தான் அக்செப்ட் பண்ணும், ஒன்று தான் அக்செப்ட் பண்ணும். இல்லை நான் இந்த இடத்துல யூசர்ட்ட இருந்து அவங்களோட 2 இமெயில் ஐடி நான் வாங்கிக்கிட்ட போறேன் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இதே மல்டிபிள்ங்கிற ஆட்ரிபியூட் எங்க யூஸ் பண்ணிக்கோங்க, இமெயிலையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஆமா பூலியன் ஆட்ரிபியூட். நான் வேல்யூ எதுவுமே கொடுக்கலனாலே அது என்ன ஆட்ரிபியூட் தான், பூலியன் ஆட்ரிபியூட். இங்க இருக்கிற இந்த ரெக்வயர்ட், இந்த மல்டிபிள், இந்த செக் எல்லாமே என்ன ஆட்ரிபியூட், பூலியன் ஆட்ரிபியூட் தான். பூலியன் ஆட்ரிபியூட் இல்லை அப்படின்னா ஈக்குவல் டு கொடுத்து என்ன கொடுத்துருப்போம், நம்ம வேல்யூ கொடுத்துருப்போம். ஓகேவா, இப்ப பாருங்க நான் இதுல போயிட்டு ஒரு மல்டிபிள் இமெயில் ஐடி என்டர் பண்றேன். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எரர் காமிச்சது இல்லை. இப்போ நான் ரிஜிஸ்டர் சொல்லிட்டு கிளிக் பண்ணா என்ன பண்ணல, எனக்கு எரர் காமிக்கல. என்னோட இமெயில் ஐடி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. 2 இமெயில் ஐடியுமே என்ன ஆயிடுச்சு, எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஓகேவா, மல்டிபிள்ங்கிற ஆட்ரிபியூட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் நீங்க, இமெயில் அண்ட் ஃபைல். ஓகேவா, ரைட். ஸோ நெக்ஸ்ட் யூசர்ட்ட இருந்து நான் வந்து ஒரு நியூமரிக் வேல்யூ வாங்க போறேன் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல நீங்க என்னென்ன இன்புட் எலிமெண்ட்ஸ்லாம் பார்த்தோங்கிறத சொல்லணும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா நம்பர். ஓகே, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் என்ன பண்ணிச்சு, யூசர்ட்ட இருந்து எந்த டேட்டா கொடுத்தாலும் என்ன கேரக்டர்ஸ் கொடுத்தாலும் என்ன பண்ணிச்சு, அது வாங்கிச்சு. பட் நான் யூசர்ட்ட இருந்து ஒரு நம்பர் மட்டும் தான் வாங்க போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏஜா இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு பின்கோடா இருக்கட்டும், யூசர்ட்ட இருந்து எக்ஸாக்டா நான் நம்பர்ஸ் நியூமரிக் வேல்யூஸ் மட்டும் தான் வாங்க போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா instead of using the input type equal to text you can use input type equal to number. அது என்ன மட்டும் தான் அக்செப்ட் பண்ணும்னா நீங்க கேரக்டர் என்டர் பண்ணீங்கன்னா கேரக்டர் அக்செப்டே பண்ணாது. என்டர் பண்ணும்போதே நம்பர்ஸ் மட்டும் தான் என்ன பண்ணும், உங்களுக்கு அக்செப்டே பண்ணும். ஸோ பாருங்க இந்த இடத்துல போயிட்டு நான் zip code அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ input colon
ஸோ 2 பிரேக்ஸ் ஆட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பை டிஃபால்ட்டாக பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். பட் உள்ளுக்குள்ள கர்சர் வச்சுட்டு நான் கேரக்டரை டைப் பண்ணேன், எனக்கு என்ட்ரி ஆக மாட்டேங்குது. ஓகே, ஏன்னா நம்ம இன்புட் டைப் என்ன கொடுத்துருக்கோம், நம்பர் கொடுத்துருக்கோம். அது என்ன மட்டும் தான் அக்செப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டீங்கன்னா பை டிஃபால்ட்டாக நம்பர்ஸ் மட்டும் தான் அந்த இடத்துல அக்செப்டே பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல போயிட்டு 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்புட் டைப் நம்பர்னு சொல்லி கொடுத்த ஒரு காரணத்தினால அதோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு அப் ஆரோ அண்ட் ஒரு டவுன் ஆரோ இருக்கும். இந்த அப் ஆரோவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டாக ஸ்டெப் 1 by 1ல இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த டவுன் ஆரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டாக ஸ்டெப் 1 by 1ல டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ பாருங்க, கிளிக் பண்ண என்ன ஆகிட்டே இருக்கு, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இல்லை எனக்கு பை டிஃபால்ட்டாக ஸ்டெப் 1 வேண்டாம், ஸ்டெப் 2 கொடுக்க முடியுமான்னு சொல்லிங்கன்னா கொடுக்கலாம். எந்த ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஸ்டெப் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிட்டு இப்போ என்ன கொடுத்துருக்கோம் நம்ம ஸ்டெப் 2 அண்ட் பை டிஃபால்ட்டாக இந்த இடத்துல போயிட்டு நான் வேல்யூ 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அப்போ பேஜ் லோட் ஆகும்போதே இந்த நம்பர் பாக்ஸ்ல எனக்கு என்ன வேல்யூ வந்திருக்கும், 5 வந்துருக்கும். இப்போ அப் ஆரோவை கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு ஸ்டெப் 1 இன்க்ரீஸ் ஆகாது, இப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது ஸ்டெப் 2 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பாருங்க, போய் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பட்டன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆயிடுச்சு 7 9 11 அப்படின்னு சொல்லிட்டு 2 to 1 ஆயிட்டு இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே இது டவுன் பண்ணாலும் 2 to 1 ஆயிட்டு இருக்கும், டவுன் ஆயிட்டே இருக்கும். ஒரு சிச்சுவேஷன்ல நெகட்டிவ் வேல்யூஸ் போயிடுச்சு. பட் நான் அந்த இடத்துல செட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா மேக்ஸிமம் இந்த வேல்யூ தான், மினிமம் இவ்வளோ தான் வேல்யூஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு வேலிடேஷன். ஓகே, HTML5 தான் இது இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல போயிட்டு நான் மேக்ஸிமம் வந்து எனக்கு 15 தான் இருக்கணும் அண்ட் மினிமம் வந்து எனக்கு 5 இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். அப்போ இந்த பாக்ஸ் எந்த ரேஞ்சஸ்ல தான் வேல்யூஸ் அக்செப்ட் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டீங்கன்னா 5 to 15. 5 கீழேயும் போக முடியாது, 15க்கு மேலேயும் போக முடியாது. ஸோ பாருங்க, போயிட்டு பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு 5ல இருக்கு. நான் அந்த சைஸ் கொடுத்தனே பாருங்க, பாக்ஸ் என்ன ஆயிடுச்சு, சின்னதாயிடுச்சு. ஓகே, இப்போ கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறேன். 13 வரைக்கும் 15 வரைக்கும் போச்சு. அடுத்து நான் என்னதான் கிளிக் பண்ணாலும் என்ன ஆக மாட்டேங்குது, போகவே மாட்டேங்குது. ஓகே, அதே மாதிரி தான் நான் அப்படியே டவுன் பண்ணிட்டே வரேன்னு வச்சுக்கோங்க. 5ஓட என்ன ஆயிடுச்சு, ஸ்டாப் ஆயிடுச்சு. இது முன்னாடி நெகட்டிவ்ல போயிட்டு இருந்ததுல படிங்க பாருங்க, ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ இந்த 15 நான் போயிட்டு என்டர் பண்ணனா என்ன பண்ணிச்சு, அது எடுத்துக்கிச்சு. பட் நான் ஃபார்மை சப்மிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணல, அது சப்மிட் ஆகல. அதுவே சொல்லிடுச்சு வேல்யூ மஸ்ட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 15. வேலிடேட் பண்ணி கொடுத்துச்சா. ஓகே, இப்போ ஒரு நம்பர் பாக்ஸ்ல ஒரு மினிமம் மேக்ஸிமம் ரேஞ்சஸ்ல நீங்க வேல்யூஸ் அக்செப்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்ன ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணணும், மின் அண்ட் மேக்ஸ். ஆக்டிவா இருங்க, காலையில இன்னும் 20 மணி நேரம் இருக்கு. ஓகே, இப்பயே தூங்கிட்டு இருக்க கூடாது. இப்பதானே பார்த்தோம், ஆக்டிவா இருங்க. என்ன ஆட்ரிபியூட், மின் அண்ட் மேக்ஸ். அடுத்து உங்களை பார்த்து நான் இன்னும் நிறைய வேலை பார்க்கணும், அப்படி என்னையே நீங்க டல் பண்ணி விட்டுற கூடாது. ஓகேவா, சரி. ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி இப்போ நம்ம என்ன 2 ஆட்ரிபியூட்ஸ் பார்த்தோம், மின் அண்ட் மேக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, அது மாதிரியே நம்மளுக்கு இன்னும் 2 ஆட்ரிபியூட்ஸ் கூட இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா மின் லென்த் அண்ட் மேக்ஸ் லென்த். ஓகேவா, என்ன ஆட்ரிபியூட்ஸ், மின் லென்த் அண்ட் மேக்ஸ் லென்த். ஸோ மின் அண்ட் மேக்ஸ் அப்படிங்கிறது இந்த நம்பர் பாக்ஸ்ல நீங்க கொடுக்குற அந்த வேல்யூஸ் ரேஞ்சஸ் என்ன பண்ணுது, அது செக் பண்ணுது. இதே மின் அண்ட் மேக்ஸை நீங்க எங்க கூட யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த டேட்டா பர்த்ல கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, ஒரு சில வெப்சைட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க டேட்டா பேத்தை வாங்குறாங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ஓட்டர் ஐடி ஃபார்ம் ஃபில் பண்ற வெப்சைட்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஓட்டர் ஐடி ஃபார்மை ஃபில் பண்றாங்க அப்படின்னா அன்னைக்கு டேட்டுக்கு வந்து அவங்க வந்து 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றாங்க அப்படின்னா நீங்க என்டர் பண்ற இந்த டேட்டா பேட் கரெக்டா எக்ஸாக்டா இன்னையிலேருந்து ஒரு 18 இயர்ஸ் முன்னாடி தான் என்ன பண்ணியிருக்கணும், இருந்திருக்கணும். 18 இயர்ஸ் கம்மியா வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சோம்னா அங்க கூட என்ன யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மின் அண்ட் மேக்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க, நான் இந்த இடத்துல போயிட்டு இந்த டேட்டா பர்த் போயிட்டு என்ன கொடுக்குறேன், மின்னு சொல்லி கொடுக்குறேன். நீங்க இந்த இடத்துல மின் அண்ட் மேக்ஸ் டேட் மென்ஷன் பண்ணும்போது என்ன ஆர்டர்ல மென்ஷன் பண்ணணும்னு சொல்றீங்கன்னா இயர் மந்த் டேட். ஓகேவா, என்ன ஆர்டர்ல மென்ஷன் பண்ணணும், இயர் மந்த் டேட். நான் சொல்றேன் இந்த இடத்துல இயர் வந்து மினிமம் 2000 இருக்கணும். ஓகே, அண்ட் 01 அண்ட் 01 இருக்கணும்னு சொல்றேன். அப்போ நான் இந்த இடத்துல என்டர் பண்ண போற அந்த மினிமம் டேட்டே எனக்கு எப்படி இருக்கணும்னா 2Kல 01 01 தான் இருக்கும். அது கீழே என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. ஓகே, நான் போய் செக் பண்றேன், வேலிடேஷன் ஆட் பண்ணிருக்கோம். நம்ம மினிமம் இவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்கணும்ல, ஸோ அதுவே என்னதான் வேலிடேஷன் தான், ரைட். ஸோ இதில் போயிட்டு சம் வேல்யூஸ் என்டர் பண்ணிட்டு அந்த டேட்டா பர்த் நான் சூஸ் பண்றேன். நான் இயர் என்ன பண்றேன் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி போய்க்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இதுல இருக்கிற ஒரு மந்த் அண்ட் டேட் வந்து என்ன பண்ணியாச்சு, செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிட்டு நான் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணலையா,
ஆக்ஷன் ஈக்குவல் டு எம்டியா கொடுத்துக்கிறேன். ஸோ தட் இதே பேஜ்ல நம்ம பார்த்துக்க முடியும். ஓகே, நான் மாற்றி கொடுக்குறேன். 01 ஓகேவா? சாரி, இந்த ஃபார்ம் சப்மிட் ஆகுங்க தான் டேட் என்ன ஆர்டர்ல வரும்னு சொல்லிட்டீங்கன்னா இயர் மந்த் டேட் அப்படிங்கிற ஆர்டர்ல வரும். நீங்க மின் அண்ட் மேக்ஸ் செக் பண்ணும்போது சேம் ஆர்டர்ல என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. டேட், மந்த், இயர். ஓகே, ஸோ சொல்லிடுச்சா? நான் கொடுத்த உடனே சொல்லி பாருங்க. ப்ளீஸ் என்டர் எ வேலிட் டேட் வேல்யூ. சாரி, இது வேலிட் டேட் கேட்குது. ஓகே, ஸோ கொடுத்துட்டு வேலிடேட்டே பண்ணல. ஓகே, சரி, நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கணும்னா டேட் டைம் லோக்கல் கொடுத்துருக்கோம். அப்போ அந்த இடத்துல என்ன கொடுக்கணும், நம்ம டைம் சேர்த்து கொடுக்கணும், ரைட்? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த இடத்துல டேட்டை மட்டும் கொடுத்துட்டு உங்களுக்கு வேலிடேட் பண்ணி காமிக்கிறேன். இயர், மந்த், டேட் அப்படிங்கிற காம்பினேஷன்லேயே கொடுக்குறேன். ப்ரெஸ் பண்ணிட்டு ஓகே சொல்லிச்சா? வேல்யூ மஸ்ட் பி 0101 2000 ஆர் லேட்டர். மினிமம் வந்து இதாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கோம், சொல்லியிருக்கோம். இது மாதிரி மேக்ஸிமம் ஒரு டேட் சொல்லணும் அப்படின்னா கூட நீங்க என்ன பண்ணிக்க முடியும், மேக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கணும். இதே தான் டே டைம் லோக்கலையும் அங்கே ஹவர்ஸ் அண்ட் மினிட்ஸையும் சேர்த்து நீங்க என்ன பண்ணணும், என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மின் அண்ட் மேக்ஸ் வந்து நீங்க ரெண்டு ரேஞ்சஸ்க்குள்ள நான் யூசர்ட் இருந்து வேல்யூஸ் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இடத்துல என்ன பண்ணிக்கலாம், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பட் இதே மாதிரி இப்போ இன்னொரு ஆட்ரிபியூட் பார்க்க போறோம். என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா மின் லென்த் அண்ட் மேக்ஸ் லென்த். மின் அண்ட் மேக்ஸ் என்ன பண்ணுச்சு, ரெண்டு ரேஞ்சஸ்க்குள்ள வேல்யூஸ் என்ன பண்ணிச்சு, அது செக் பண்ணிச்சு. பட் மின் லென்த் மேக்ஸ் லென்த் அப்படிங்கிறது என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க கேரக்டர்ஸ் என்டர் பண்றீங்கல்ல, அந்த கேரக்டர்ஸோட லென்த் எடுத்து என்ன பண்ண போகுது, செக் பண்ண போகுது. ஸோ மினிமம் இவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் இவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கணும். நீங்க என்ன பண்ணீங்களா, ABCDன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்று என்ன ஒரு கேரக்டர். ஓகே, ஸோ ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா கைண்ட் ஆஃப் ஃபார்ம்ஸ்லையுமே இந்த வேலிடேஷன்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே போயிட்டு யாரும் ஒரு செலக்ட் கொரி எடுத்து என்ன பண்ணிடக்கூடாது, பாஸ் பண்ணிடக்கூடாது. இல்லை இதுக்குள்ளேயே போயிட்டு ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் கோடை எடுத்து போட்டு இந்த அலர்ட் அப்படின்னு சொல்லி போட்டு யுவர் அப்ளிகேஷன் இஸ் ஹேக்ட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடக்கூடாது, காமிச்சிடக்கூடாது. அப்படின்னா என்ன, உள்ள போன உடனே எல்லாருக்கும் என்ன காமிச்சிடும், யுவர் அப்ளிகேஷன் ஹேக்னு சொல்லி காமிச்சிடும். அப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் திங், எனக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய கொரியோ யாருமே ஒரு பெரிய டேட்டாவோ இல்லாட்டி ஒரு வைரஸையோ அவங்க இன்ஜெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொன்னா மினிமம் இவ்வளவுதான் கேரக்டர்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் இவ்வளவுதான் கேரக்டர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், நம்ம ஃபர்ஸ்ட் வேலிடேஷனே செட் பண்ணணும். இல்லைன்னா அவங்க இஷ்டத்துக்கு எவ்வளவு டேட்டானாலும் என்ன பண்ணிடுவாங்க, லோட் பண்ணி விட்டுருப்பாங்க. சம் இரலவெண்டான டேட்டாலாம் என்ன பண்ணிடுவாங்க, லோட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதுக்காக இந்த இடத்துல நம்ம செட் பண்ண போறோம். நீங்களே நிறைய வேலிடேஷன்ஸ் பார்த்துருப்பீங்க, ரைட்? யூசர் நேம்னா மினிமம் 6 கேரக்டர்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் 15 தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதே தான். ஸோ இந்த இடத்துல போயிட்டு மின் லென்த் ஈக்குவல் டு 6 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன், அண்ட் மேக்ஸ் லென்த் ஈக்குவல் டு 15 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ என்னோட இந்த பாக்ஸோட கேரக்டர்ஸ் லென்த் மினிமம் எவ்வளோ இருக்கும், 6 இருக்கணும், மேக்ஸிமம் 15 தான் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ பாருங்க, பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நான் 6 இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன், பட் 4 தான் இருக்கு. பட்டனை கிளிக் பண்றோம் அப்படின்னா வேல்யூ எடுத்துட்டு ஓகே சொல்லுக்குள்ள போயிட்டு சம்திங் ஏதோ ஒரு 4 டேட்டா கொடுத்துட்டு நான் ரிஜிஸ்டர் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்றேன். என்னாச்சு, சரி, மினிமம் எத்தனை இருக்கணும்னு சொல்லிட்டு 6 இருக்கணும், பட் கரண்ட்லி நீங்க எத்தனை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, 4 தான் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் எவ்வளவு செட் பண்ணியிருந்தோம், 15 அப்படின்னு நான் டைப் பண்ணிட்டே வர்றேன். 15 மேல அது என்டரே பண்ணாது, அப்படி ஸ்டாப் ஆயிடுச்சு பாருங்க. நான் இன்னும் டைப் பண்ணிட்டு இருக்கிறேன், பட் என்ன பண்ணிக்கிற மாட்டேங்குது, அது எடுத்துக்கிற மாட்டேங்குது. ஓகே, ஸோ இதுதான் மின் லென்த் அண்ட் மேக்ஸ் லென்த் அப்படிங்கிறது. மின் அண்ட் மேக்ஸ் வேற, மின் லென்த் அண்ட் மேக்ஸ் லென்த்ங்கிறது வேற. மின் அண்ட் மேக்ஸ்ங்கிறது இட் வில் செக் சம் ரேஞ்சஸ், மின் லென்த் அண்ட் மேக்ஸ் லென்த்ங்கிறது இட் வில் செக் யுவர் கேரக்டர் லென்த். ஓகேவா? ஸோ இது எல்லாமே HTML ஃபைல் இன்ட்ரடியூஸ் பண்ணாதான். HTML4ல இதெல்லாம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் வழியாக மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்ம பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஃபீல்டு ரொம்ப ரேரா யூஸ் பண்ற ஒரு எலமெண்ட் தான் பார்க்க போறோம். என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இன்புட் டைப் ஈக்குவல் டு சர்ச். ஓகே, இப்போ நீங்க ஒரு சர்ச் பாக்ஸ் ஒன்று வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டாப்ல வச்சுக்கிறேன் நான். ஓகே, இந்த ரிஜிஸ்டருக்கு மேல சர்ச் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு லேபிள் ஒன்று இருக்கு. பக்கத்துல நான் சர்ச் பண்ண அப்படிங்கிறக்கா இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ போய் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு கிடைச்சிருக்கும் சர்ச் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதில் போய் கர்சர் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்டர் பண்ணுறீங்க, கிளியர் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் தான் என்ன பண்ணணும், அதை கிளியர் பண்ணணும். பட் நான் அந்த இடத்துல சர்ச் பண்ண போறேன் அப்படிங்கிறதுக்காக இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நான் என்ன யூஸ் பண்ண போறேன், இன்புட் டைப் ஈக்குவல் டு சர்ச். உண்மையே இல்லை, ஒரே ஒரு சின்ன ஒரு பெனிஃபிட் தான் டெக்ஸ்ட்டுக்கும் இந்த சர்ச்சுக்கும். என்ன அப்படின்னா நீங்கள் கூகுளில் வந்து சர்ச் பண்ணும்போது லாஸ்ட்ல அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும், லாஸ்ட்ல ஒரு இன்ட் ஐக்கான் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இன்ட் ஐக்கான் இது உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பாக்ஸோட வேல்யூ என்ன ஆகிடும், அது கிளியர் ஆகிடும் பாருங்க. அண்ட் ஆல்சோ நான் இதுக்கு முன்னாடி என்ன சர்ச் பண்ணேன் அப்படிங்கிறதையும் ஆட்டோ கம்ப்ளீட்ல இருந்து எனக்கு எடுத்துட்டு வந்துடும். ஸோ கர்சரை ஃபோக்கஸ் பண்ண வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல கொண்டு போயிட்டு ஏதோ ஒன்று டைப் பண்ணுறேன்னு என்ன கிடைச்சிச்சு, எனக்கு ஒரு இன்ட் ஐக்கான் கிடைச்சிருக்கு. இது டெக்ஸ்ட்ல வருமானு சொல்லிட்டீங்கன்னா வராது. ஓகே, கிளிக் பண்ண உடனே வேல்யூ என்ன ஆகிடும், உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஓகே, ஸோ நீங்க ஏன் சர்ச் யூஸ் பண்ண போறீங்கன்னா அந்த இடத்துல டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணிக்கோங்க, என்ன யூஸ் பண்ணுங்க, சர்ச் யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் இன்புட் டைப் ஈக்குவல் டு நம்பர் ஆல்ரெடி நம்பர் பார்த்தாச்சு. இன்புட் டைப் ஈக்குவல் டு 10. ஓகே, எதுக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டு கெட் 4 நம்பர்ஸ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கப்புறமா கொடுத்துக்கிறேன், ஃபோன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இன்புட் கோலன் 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இதுவும் பிஹெச், இதுவும் என்ன சொல்லிட்டீங்கன்னா பிஹெச்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் லைக் டெக்ஸ்ட் பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும், எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஓகே, ஸோ பேஜில் போய் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இன்புட் டைப் நம்பர்னு சொல்லி கொடுத்தாலாவது நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன கிடைச்சது, ஒரு அப் ஆரோ ஒரு டவுன் ஆரோ வந்து நமக்கு இந்த இடத்துல கிடைச்சது. நான் இன்புட் டைப் ஈக்குவல் டு 10 சொல்லி கொடுத்துருக்கேன். கேரக்டர்ஸ் என்ன பண்ணுது, அக்செப்ட் பண்ணுது. நம்பர்ஸ் கொடுத்தாலும் என்ன பண்ணுது, அக்செப்ட் பண்ணுது. ஏதாவது நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஏதாவது வந்திருக்கான்னு சொல்லிட்டீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஆல்மோஸ்ட் லைக் எப்படி தான் இருக்கு, டெக்ஸ்ட் பாக்ஸ் மாதிரி தான் இருக்கு. அப்போ இதோட டிஃபரன்ஸ் நம்ம எங்க ஃபீல் பண்ணலாம்னு சொல்லிட்டீங்கன்னா மொபைல். ஓகே, இன்புட் டைப் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற ஒரு எலமெண்ட்ஸ்ல போயிட்டு நீங்க மொபைல்ல கர்சரை ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கீபோர்ட் இந்த மாதிரி என்ன ஆயிடும், அது மாறி பார்த்துருப்பீங்கல்ல. ஒரு ஃபோன் நம்பர் என்டர் பண்ண போறீங்க அப்படின்னாலே பட்டனை கிளிக் பண்ணாலே இதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிடும், உங்களுக்கு மாறிடும். ஸோ அது எப்படி மாறுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த டைப் 10 அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் என்ன ஆகுது, அது மாறுது. ஓகே, ஸோ வெப்பில் இதோட டிஃபரன்ஸ் தெரியாது, மொபைலில் தான் இதோட டிஃபரன்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஓகே, ரைட். சொல்லுங்க, என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் பார்த்தோம், நீங்க என்னெல்லாம் பார்த்து சொல்லுங்க. இல்ல மொத்தமா எலமெண்ட் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் இருந்து. டெக்ஸ்ட், பாஸ்வேர்ட், சரி எல்லாரும் அமைதியா இருங்க, ஆளுக்கு ஒண்ணு சொல்லுங்க. ஓகேவா? சொல்லுங்க. டெக்ஸ்ட் ஏதோ ஒண்ணு சொல்லுங்க போதும். நீங்க ஆல்ரெடி சொன்னதை சொல்லக்கூடாது. நீங்க டைம் ஒன்று பார்க்கவே இல்லையே. நீங்க நம்பரா? சரி, இமெயில் சொல்லியாச்சு. லேபிள் இன்புட் எலமெண்ட் கிடையாது, அதெல்லாம் ஆட்ரிபியூட்ஸ். இன்புட் எலமெண்ட்ஸ் மட்டும் சொல்லுங்க. ஒண்ணுப்பா, ஒண்ணு போதுப்பா. நீங்க சொல்லுங்க, இவ்வளவு தெரியணுமா? பார்த்தோம்ல, இதுதான் சொல்லுங்க. இதான் ஒண்ணு போதும், டெல். ஓகே, நீங்க டேட். ஓகே, டே டைம் லோக்கல். நீங்க டெல் சொல்லியாச்சு. டே இருக்கே. குட். ஓகே, ஸோ இவ்வளோ எலமெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கோம் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஓகேவா? இதுக்கு அடுத்து கொஞ்சம் ஆட்ரிபியூட்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நமக்கு நிறைய ஆட்ரிபியூட்ஸ் பார்த்துட்டோம். ஓகே, ரைட். இங்க ஆன்லைன்ல சொல்லுங்க ஆட்ரிபியூட்ஸ் வரிசையா. அஸ்வினி பார்த்த ஆட்ரிபியூட் ஒன்று சொல்லுங்க. லேபிள்ங்கிறது ஆட்ரிபியூட் கிடையாது, இட்ஸ் எலமெண்ட். ஆட்ரிபியூட்ங்கிறது எப்படி இருக்கும்? ஐடி ஓபன் டேக்ல எலிமெண்ட் நேம் ஃபாலோ பண்ணி வரும், ரைட்? ஐடி நேம், type, name, ID, value.
ஓகே ரைட். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் attributes வந்து பார்த்துருந்தோம். ரைட், என்னென்ன பூலியன் attributesலாம் பார்த்தோம் சொல்லுங்க. ரெக்வயர்ட், required, அடுத்து மல்டிபிள், செக், அடுத்து நோ வாலிடேட், அடுத்து என்ன பார்த்தோம்? அது பூலியன் attributes கிடையாது, பூலியன் attributes தான். வேற ரெக்கார்ட் பார்த்தோமா, சொல்லியாச்சா? சரி, என்ன வேலிடேஷன்ஸ்லாம் பார்த்தோம் HTML ஃபைல் இது வரைக்கும்? இமெயில், அது என்னது? வேலிடேஷனுக்காக யூஸ் பண்றது தானே இமெயில். அப்புறம் வேலிடேஷன் என்ன? We are setting some rules in the form, okay, and also we are expecting user to meet that rules. யூசர் என்டர் பண்ற டேட்டா வந்து அந்த ரூலை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், எக்ஸ்பெக்ட் பண்றோம். இந்த ரெண்டும் கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு வேலிடேட் பண்றது தான் என்ன, ஃபார்ம் வேலிடேஷன். ஓகே, ஸோ அப்படி இந்த இடத்துல நான் இதுதான் யூசர்கிட்ட கேட்கிறேன், இந்த பேட்டர்ன் தான் யூசரும் என்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம்ல, அதான் என்ன வேலிடேஷன். ஸோ அப்படி என்ன வேலிடேஷன்ஸா பார்த்தோம்? டைப் ஈக்குவல் டு இமெயில், வேற step Required. type numberல step ரெக்வயர்ட், மின் மேக்ஸ், அடுத்து max length and Min min length. மேக்ஸ் லென்த். ஓகேவா? ஸோ இவ்வளோ attributes பார்த்துருக்கோம்ல, இது கூட சேர்த்து இன்னும் கொஞ்சம் attributes வந்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் attributesனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் த எலமெண்ட். attributes அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு எலமெண்ட்டை ஃபாலோ பண்ணி தான் வருமே தவிர தனியாலாம் வராது. தனியா வந்துச்சுன்னா அது என்னது? தனியாக இருந்துச்சுன்னா என்னது? எலமெண்ட். ஓகே, எலமெண்ட்டை ஃபாலோ பண்ணி வர்றதுதான் என்ன, attributes. attributesங்கிறது எப்பவுமே ஓப்பன் டேக்ல தான் இருக்குமே தவிர என் டேக்ல இருக்காது. ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த attributes எப்படி வரும்னு சொல்லிட்டீங்கன்னா, attribute நேம் ஈக்குவல் டு the value அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட், ஓகேவா? ஆட்டோ கம்ப்ளீட் ஈக்குவல் டு ஆஃப் அப்படிங்கிற மாதிரி மோஸ்ட் ஆஃப் த attributes வந்து நேம் ஈக்குவல் டு வேல்யூங்கிற காம்பினேஷன்ல தான் வரும். பட் பூலியன் attributes மட்டும் அந்த இடத்துல attribute நேம் மட்டும் தான் இருக்கும். இருந்தாலே அதோட வேல்யூ ட்ரூ, இல்லை அப்படின்னா அதோட வேல்யூ ஃபால்ஸ். அந்த எலமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு attribute இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ ட்ரூ. அந்த எலமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு attribute இல்லை அப்படின்னா அது என்னது? ஃபால்ஸ். ஓகே, ஸோ இது நான் ஆல்ரெடி நமக்கு தெரியும் குளோபல் attributesனா என்ன, எலமெண்ட் ஸ்பெசிஃபிக் attributesனா என்னன்னு சொல்லிட்டு. எலமெண்ட் ஸ்பெசிஃபிக் attributesனா என்ன? அந்த attributes பர்டிகுலர் எலமெண்ட்ஸ் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். எங்க ஏதாவது எலமெண்ட் ஸ்பெசிஃபிக் attributes சொல்லுங்க. SRC, வேற இமேஜ்ங்கிறது attribute கிடையாது, கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இமேஜ்ங்கிறது என்னது? எலமெண்ட். attribute, element specific attribute சொல்லுங்க. tell. வேற ஓகே, அதே எலமெண்டா சொல்லக்கூடாது, வேற சொல்லுங்க. இதெல்லாம் டக் டக்னு அடிக்கணும். சின்ன விஷயம் தானே, மைண்ட்ல தான் ஸ்டோர் பண்ணணும், நோட்ல ஸ்டோர் பண்ணி நோட்டை திருப்ப கூடாது. எலமெண்ட் ஸ்பெசிஃபிக் attributes என்ன பார்த்தோம்? மல்டிபிள். இதுல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இமெயிலையும் ரைட். வேற சொல்லுங்க எலிமெண்ட் ஸ்பெசிஃபிக் attributes. சரியா? வேற பார்க்கலையா எலிமெண்ட் ஸ்பெசிஃபிக் attributes? alt இதெல்லாம் யூஸ் பண்ணோம். எதை யூஸ் பண்ணோம்? alt. இமேஜ்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். alt கொண்டு போய் பேராகிராஃப்ல யூஸ் பண்ண முடியுமா? யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ கொஞ்சம் பெட்டரா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே, எதுக்கு எடுத்தாலும் நோட் என்ன பண்ணக்கூடாது, திருப்பக்கூடாது. ஓகேவா? மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சு தான் சொல்லணும். சரி, குளோபல் attributes எல்லாம் பார்த்தோம். குளோபல் attributesனா என்ன? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஸ்பெசிஃபிக்கா இல்லாம எல்லா எலிமெண்ட்ஸ்லுமே இந்த attributes நீங்க யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா அந்த attributes என்ன சொல்றோம்? நம்ம குளோபல் attributes சொல்றோம். ஓகே, அப்படி என்ன attributesலாம் பார்த்தோம்? title ஓகே, அடுத்து அவங்களுக்கு எலிமெண்ட் ஃபார்மை கொண்டு போய் பேராகிராஃப்ல போடுவீங்களா? name value அடுத்து ஐடி. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன சொல்லிருக்கணும்னா ஐடி தான் சொல்லிருக்கணும். நேம் வேல்யூங்கிறது எலிமெண்ட் ஸ்பெசிஃபிக் attributes. என்ன attribute கிடையாது?
குளோபல் ஆட்ரிபியூட் கிடையாது. ஒரு பேராகிராஃப்ல போய் நேம் போடுவோமா? போட மாட்டோம். ஒரு div tagல போயிட்டு வேல்யூ போடுவோமா? போட மாட்டோம். அதெல்லாம் என்னது? இன்புட் எலமெண்ட்ஸ்ல இருக்கிற எலமெண்ட் ஸ்பெசிஃபிக் ஆட்ரிபியூட்ஸ். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன குளோபல் ஆட்ரிபியூட்ஸ் பார்த்துருக்கோம்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஐடி பார்த்துருக்கோம். என்ன பர்பஸ்க்காக? இன் ஃபியூச்சர் we are going to identify the element by using the id attribute. ஓகே, ஜாவாஸ்கிரிப்ட் வழியா இந்த எலமெண்ட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, அந்த எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, இந்த ஐடி வழியா தான் என்ன பண்ண போறோம்? நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ அந்த ஐடிங்கிறத நீங்க ஒரு சில எலமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லா எலமெண்ட்ஸ் நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதனாலதான் என்ன சொல்றோம்? நம்ம குளோபல் ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்றோம். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, கிளாஸ் அப்படிங்கிற ஒரு குளோபல் ஆட்ரிபியூட் இருக்கு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, சிஎஸ்எஸ் ஸ்டைல்ஸ் வந்து அப்ளை பண்றதுக்காக. ஓகே, ஸோ ஒரு HTML டாக்குமெண்ட்ல எப்படிலாம் சிஎஸ்எஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் சொல்லி பார்த்தோம். வாட் ஆர் த வேஸ்? எத்தனை வேஸ் இருக்கு? 3. என்னெல்லாம்? இன்டர்னல் சிஎஸ்எஸ், எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ், Inline. இன்லைன் சிஎஸ்எஸ். இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படிங்கிறது அந்த எலமெண்ட்ல வந்து ஸ்டைலுங்கிற ஆட்ரிபியூட் ஓபன் பண்ணி சம் ஸ்டைல்ஸ் என்ன பண்ணியிருப்போம்? எழுதியிருப்போம். அந்த எலமெண்ட்ல போயிட்டு அந்த லைன்ல போயிட்டு எழுதுனால தான் அது என்னன்னு சொல்றோம்? நம்ம இன்லைன் சிஎஸ்எஸ் சொல்றோம். இன்டர்னல் சிஎஸ்எஸ்ங்கிறது அந்த பேஜுக்கு தேவையான சிஎஸ்எஸ் அந்த பேஜ்லயே ஒரு இடத்துல என்ன பண்ணிருப்போம்? நம்ம எழுதியிருப்போம். ஹெட் செக்ஷன் வச்சுக்கோங்க இப்போதைக்கு. ஓகே, ஸோ அதுல போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு டேக் ஓபன் பண்ணி ஸ்டைலுங்கிற ஒரு டேக் என்ன பண்ணியிருக்கோம்? க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளதான் எனக்கு தேவையான இந்த பேஜுக்கு தேவையான சிஎஸ்எஸ் என்ன பண்ண போறோம்? நம்ம எழுத போறோம். இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருந்தோம். கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த லேபிள் போய் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் இதில் போயிட்டு ஸ்டைல் அப்படிங்கிற போயிட்டு பேக்ரவுண்ட் கலர் எல்லோ. ஓகே, ஸோ மறுபடியும் ஒரு செமிகோலன் செப்பரேஷன்ல போயிட்டு கலர் கோலன் கிரீன் அப்படின்னு சொல்லிடுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் போய் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு அந்த லேபிள் எப்படி இருக்கும்? எல்லோ கலர் பேக்ரவுண்ட்ல கிரீன் கலர் டெக்ஸ்ட்ல எனக்கு கிடைச்சிருச்சு. பட் நான் நினைக்கிறேன் இங்க இருக்கிற எல்லா லேபிள்லையுமே வந்து எனக்கு இப்படி ஒரு ஸ்டைல்ஸ் என்ன பண்ணணும்? நான் அப்ளை பண்ண நினைக்கிறேன். அப்போ ஒவ்வொரு எலமெண்ட்லையும் போயிட்டு நான் அந்த ஸ்டைல் ஈக்குவல் டு பேக்ரவுண்ட் கலர் எல்லோ கிரீன் சொல்லிட்டு என்ன பண்ண முடியாது? ஆட் பண்ணிட்டே இருக்க முடியாது. அதுக்காக என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஸ்டைல்ஸ் எல்லாத்தையும் நான் குரூப் பண்ணி ஒரு சிஎஸ்எஸ் கிளாஸ் என்ன பண்ணிக்கிற போறேன்? எழுதிக்கிற போறேன். ஓகே, ஸோ எப்படி ஒரு சிஎஸ்எஸ் கிளாஸுக்கு சம் ஸ்டைல் எழுதுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஸ்டைலுங்கிற டேக் ஓப்பன் பண்ணி ஸ்டைலுங்கிற டேக்கை க்ளோஸ் பண்ணிட்டு நான் ஒரு கிளாஸுக்கு எழுத போறேன் அப்படின்னால த நோட்டேஷன் இஸ் டாட். சிஎஸ்எஸ்ல நான் சம் ஸ்டைல்ஸை குரூப் பண்ணி கிளாஸா வைக்க போறேன் அப்படின்னா என்ன நோட்டேஷன்? டாட் ஃபாலோட் பை த கிளாஸ் நேம். ஓகே, மேபி நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்பிஎல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். லேபிள் அப்படிங்கிறக்கா ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல எனக்கு புரியுற மாதிரி என்ன பண்ணிக்கிறேன்? எல்பிஎல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே, பக்கத்துல ஒரு கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி ஒரு கர்லி பிரேஸ் என்ன பண்ணிக்கோங்க? க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இங்க என்ன ஸ்டைல்ஸ் சொன்னீங்களோ அந்த ஸ்டைல்ஸை உள்ளுக்குள்ள சொல்லிருங்க. as usual semicolon separation. ஓகே, சிண்டெக்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டீங்கன்னா, சிஎஸ்எஸ் ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி நேம் கோலன் த வேல்யூ. எங்க இதே ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி நம்ம எடுத்துக்கிற போறோம்னு வச்சுக்கோங்க. வாட் இஸ் த ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி நேம்? பேக்ரவுண்ட் கலர் கோலன். என்ன கலர் வேணும்னு சொல்லி பார்த்தோம்? எல்லோ. ஓகே, நெக்ஸ்ட் டெக்ஸ்டோட கலர். அதுக்காக என்ன ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி? கலர். என்ன கலர்னு சொல்லி பார்த்தோம்? கிரீன். இப்போ நான் ஒவ்வொரு எலமெண்ட்லையும் போயிட்டு இப்படி ஒரு ஸ்டைல்ஸ் அப்ளை பண்றதுக்கு பதிலாக இது அப்படியே நான் என்ன பண்ணியிருப்பேன்? ரிமூவ் பண்ணியிருப்பேன். ரிமூவ் பண்ணிட்டு இந்த கிளாஸ் அப்படிங்கிற அந்த ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி என்னால் என்ன பண்ண முடியும்னா, அந்த என்ன ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ண நினைக்கணும்னோ அந்த கிளாஸ் நேம் உள்ளுக்குள்ள கொண்டு வர முடியும். ஸோ ஹியர் இஸ் த சிண்டெக்ஸ். யுவர் எலமெண்ட், ஓகே, ஃபாலோட் பை வாட்ஸ் த ஆட்ரிபியூட் நேம்? கிளாஸ் ஈக்குவல் டு யுவர் சிஎஸ்எஸ் ஸ்டைல் கிளாஸ் நேம். ஓகே, இங்க சிண்டெக்ஸ் அப்ளை பண்ணுங்க. இங்க சொல்லுங்க. ஆட்ரிபியூட் நேம் என்ன? கிளாஸ் ஈக்குவல் டு CSS கிளாஸ் நேம் என்னது? லேபிள் LBL. ஓகேவா? சோ இப்போ இதே கிளாஸ் எடுத்துட்டு கொண்டு போயிட்டு என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, எல்லா எலிமெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் லேபிள் மட்டும் தான் இல்ல, நீங்க எந்த இடத்துலனாலும் அப்ளை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நான் இந்த இன்புட் டைப் ஈக்குவல் இமெயில் அப்படிங்கிறது கூட நான் கொடுக்குறேன். ஓகே, மேபி இந்த ஹாபிஸ் அப்படிங்கிறதுல கொடுக்க முடியாது, செக் பாக்ஸ். அது இந்த டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறத கூட கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நான் எங்கெல்லாம் அந்த கிளாஸ் ஈக்குவல் டு LBL சொல்லி அப்ளை பண்ணியிருக்கணும், எல்லா எலிமெண்ட்லையுமே இந்த பஞ்ச் ஆஃப் ஸ்டைல்ஸ் வந்து என்ன ஆகுது? நம்மளுக்கு அப்ளை ஆகுது. ஓகே, அப்போ ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ஸ்டைல்ஸ் நீங்க ரிப்பீட்டடா எடுத்துக்கிறதுக்கு பதிலாக எல்லாத்தையும் ஒரு கிளாஸ்ல குரூப் பண்ணி வச்சுட்டு அந்த கிளாஸ் என்ன பண்ணிடலாம்? நீங்க கிளாஸ் ஈக்குவல் டு CSS கிளாஸ் நேம் சொல்லிட்டு என்ன பண்ணிடலாம்? கால் பண்ணி விட்டுடலாம். ஸோ ஃபைல் போயிட்டு சேவால் பண்ணிட்டு ப்ரௌசருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு எல்லா இடத்துலையும் அந்த ஸ்டைல்ஸ் என்ன ஆயிடுச்சு? அப்படியே ஆயிடுச்சு. புரியுதா? இதுதான் என்ன பண்ண போறோம். இது ஒன் ஆஃப் த வே. இது மாதிரி இன்னும் கிளாஸுக்கு ஸ்டைல் எழுத முடியும், ஐடிக்கு ஸ்டைல் எழுத முடியும்,
ஒரு எலமெண்டோட ஆட்ரிபியூட் ஸ்டைல் எழுத முடியும், ஒரு எலமெண்ட்டுக்கே ஸ்டைல் எழுத முடியும். அதெல்லாம் சிஎஸ்எஸ்ல பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, புரியுதா? ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ்ங்கிற ஆட்ரிபியூட் வந்து குளோபல் ஆட்ரிபியூட். அப்படின்னா மீனிங் என்ன? எல்லா எலிமெண்ட்லயுமே நீங்க என்ன ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்க முடியும்? கிளாஸ்ங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கணும். ஈவன் அது ஒரு ஹெட்டிங் டேக் கூட இருக்கலாம். பாருங்க, நான் இந்த கிளாஸ் அப்படிங்கிற எடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இன்புட் எலிமெண்ட்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்கோம், லேபிள்ல யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த H1 ஹெட்டிங்ல கொண்டு போய் கொடுத்தா கூட எனக்கு சேம் எஃபெக்ட்ஸ் தான் கிடைக்கும். கிடைச்சிச்சா? இப்போ கிளாஸ் அப்படிங்கிறது என்ன கைண்ட் ஆஃப் ஆட்ரிபியூட்? இட்ஸ் a global attribute. ஓகே, ரைட். ஸோ ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம் டைட்டில் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா? ஸோ டைட்டில் அப்படிங்கிறது இட்ஸ் a global attribute. அது என்ன பண்ண போகுது அப்படின்னா, நீங்க ஒரு பேராஃபோ இல்லாட்டி ஏதோ ஒரு எலமெண்ட்டோ அந்த எலமெண்ட்குள்ள என்ன கண்டென்ட் வச்சிருக்கீங்களோ அந்த கண்டென்ட்டை பத்தின ஒரு ஷார்ட் டைட்டில். ஸோ தட் அந்த கண்டென்ட் மேல மவுஸ், அந்த எலமெண்ட் மேல நான் மவுஸ் ஓவர் பண்ணாலே எனக்கு ஒரு ஷார்ட் டைட்டில் மாதிரி என்ன பண்ணிடும், அது டூல் டிப்ல காமிச்சிடும். ஆல்ரெடி பார்த்தோம்ல, அது மவுஸ் ஓவர் பண்ணும்போது டூல் டிப் மாதிரி என்ன பண்ணிடும் நம்மளுக்கு காமிச்சிடும். ஸோ இது வந்து இட்ஸ் a global attribute. எந்த எலமெண்ட்லாம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் ஸ்டைலுங்கிற ஆட்ரிபியூட். எனக்கு வந்து நான் இந்த எலமெண்ட்ல மட்டும்தான் ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் ஸ்டைல் அப்ளை பண்ண போறேன், அதுக்காக எதுக்கு நான் தனியாக ஒரு கிளாஸ் எழுதி அந்த கிளாஸை கால் பண்ணணும், இங்கே நான் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணிக்க முடியும், ஆட் பண்ணிக்கணும். இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க, இந்த லேபிள்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துக்கலாம், இந்த இமெயில் எடுத்துக்கலாம். என்ன பண்ணியிருக்கோம், நம்ம எல்லோ கலர் பேக்ரவுண்ட் கொடுத்து நான் டைப் பண்ற அந்த டெக்ஸ்டோட கலர் வந்து எனக்கு கிரீனா வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கோம், சொல்லியிருக்கோம். பட் நான் நினைக்கிறேன் எனக்கு இந்த இடத்துல வந்து கிரீன்ங்கிறது எனக்கு பிடிக்கல, நான் வந்து இதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஓகே, பட் நீங்க இங்க போய் சேஞ்ச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா இடத்துலயுமே என்ன ஆயிடும், கலர் மாறிடும். எனக்கு ஸ்டைல் இந்த கிளாஸ்ல என்ன ஸ்டைல்ஸ் இருக்கோ அந்த ஸ்டைல்ஸ் எல்லாமே எனக்கு இருக்கணும். அந்த கிளாஸ்ல சொல்லாத ஒரு ஸ்டைலோ இல்லாட்டி ஆல்ரெடி இருக்கிற ஸ்டைலையோ நான் ஓவர் ரைட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அந்த எலமெண்ட்ல போயிட்டு என்ன ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கிட்டு போறோம், ஸ்டைல். இப்போ நான் நினைக்கிறேன் எனக்கு கலர் வந்து எல்லோங்கிறது வேண்டாம், ஓகே சரி கிரீன்ங்கிறது வேண்டாம், நான் அந்த இடத்துல ரெட்டா எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா இங்க வந்து ரெட்னு சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, இங்க இருக்கிற இந்த ஸ்டைல்ஸ்ல இல்லாத ஒரு ஸ்டைல் ஆட் பண்ணீங்கன்னா அது எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்டைல் கேஸ்கேடிங் பண்ணி ஒரு ஸ்டைலா உங்களுக்கு என்ன பண்ண போகுது, கிடைக்க போகுது. இல்ல இருக்கிற ஸ்டைலே நீங்க திரும்ப ஓவர் ரைட் பண்ணிருந்தீங்கன்னா அந்த ஸ்டைல இது என்ன பண்ணிடுறது, ஓவர் ரைட் பண்ணிடும். ஓகே, இப்போ பாருங்க எனக்கு எல்லாம் மத்த எல்லாமே எனக்கு கிரீன் கலர்ல தான் இருக்கு, பட் இந்த இமெயில் பாக்ஸ்ல மட்டும் நான் டைப் பண்றது எப்படி கிடைச்சிருக்கு, எனக்கு ரெட் கலர்ல கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ பர்டிகுலர் எலமெண்ட்ஸ்ல மட்டும் நான் ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ண போறேன், ஓகே அந்த ஸ்டைல வேற எங்கேயும் நான் ரிப்பீட் பண்ண போறது இல்லை அப்படின்னாலோ இல்லாட்டி அந்த எலமெண்ட்ல ஆல்ரெடி சம் ஸ்டைல்ஸ் இருக்கு அந்த ஸ்டைல்ஸை போய் நான் ஓவர் ரைட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலோ என்ன ஆட்ரிபியூட் வழியா தான் பண்ண போறோம், இன்லைன் ஸ்டைல். ஓகே, இன்லைன் ஸ்டைல் வந்து நீங்க மோஸ்ட்லி என்ன பண்ணக்கூடாதுன்னா யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணணும். இன்லைன் ஸ்டைல் வந்து இருக்கலாம், ஒரு பேஜ்ல வந்து ஒரு 4-5 இருக்கலாம், இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ்லயும் என்ன ஆட் பண்ணக்கூடாது, இன்லைன் ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணக்கூடாது. இட்ஸ் a bad habit. ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் எலமெண்ட் ஸ்பெசிஃபிக் ஆட்ரிபியூட்ஸ் பார்க்கணும், அது நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் பார்த்துருக்கோம், ரிமைனிங் வந்து நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, ஸோ இது பார்த்துட்டு ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய டிசைனிங் ஓரியன்டாகவே பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, HTML எலமெண்ட்ஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது கொஞ்சம் பிரேக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் பார்ப்போம், அதுக்கப்புறம் என்ன பார்ப்போம், நம்ம CSS பார்ப்போம். ஸோ தட் அந்த பக்கம் ஒரு ப்ரோக்ராமிங்காக பார்த்துட்டு வரும்போது மறுபடியும் அடுத்து டைப் ஸ்கிரிப்ட் ஆங்குலர் போகும்போது ஒரு கேப்காக CSS எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படியே டிசைனிங்காகவும் அப்படியே ப்ரோக்ராமிங்காகவும் போகாம இப்போ ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் UI பற்றி பார்த்துருக்குறோம். ஸோ நாளைக்கு அந்த எலமெண்ட் ஸ்பெசிஃபிக் ஆட்ரிபியூட்ஸ் மேபி ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட இருக்கும், முடிச்சுட்டு எல்லாருமே என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் QA செஷன். ஓகே, ஒரு ஆள் கிட்ட ஒருத்தர் கிட்ட ஒரு 2 கொஸ்டின் இல்லை 3 கொஸ்டின்ஸ் இண்டிவிஜுவலா கேட்குற மாதிரி இருக்கும், அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, அன்னைக்கு ஒன்று ஒரு ஆட்ரிபியூட் சொல்லணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இதை மாதிரி தான், இதுக்கு என்ன பண்ணுவீங்க, இதுக்கு என்ன பண்ணுவீங்க, இந்த எலமெண்ட் என்ன பண்ணும், இந்த ஆட்ரிபியூட் என்ன பண்ணும், எனக்கு இப்படி டேட்டா பாஸ் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ்ல வந்து ஒரு 30 பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் கிட்ட 2 கொஸ்டின் கேட்குறோம்னா இங்கே எத்தனை கொஸ்டின்ஸ் ஆயிடுச்சு, 60 கொஸ்டின்ஸ் ஆயிடுச்சு. நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன், நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க, ஓகே குட். நான் இன்னொருத்தட்ட கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சர் தெரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். தெரிஞ்சு அப்படின்னா ஓகே நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம், தெரியல அப்படின்னா எதுக்காக இந்த கொஸ்டின் நமக்கு தெரியல. ஓகே, அப்ப இது எப்படி நம்ம மிஸ் பண்ணணும், இது எப்படி அடுத்த இதுல நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த கொஸ்டினே கூட உங்களுக்கு கூட வந்திருக்கலாம்ல, தெரியாத கொஸ்டின். ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கிட்டையும் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? அது ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஓகேவா? ஸோ நாளைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் QA செஷன். ஓகே, ஸோ எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 hour இல்லை ஒரு 40 minutes கிட்ட போற மாதிரி இருக்கும். முடிச்சுட்டு நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் இன்ட்ரோடக்ஷன் பண்ணிடுவோம், ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே,
இன்னைக்கு செஷன்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்டுக்கலாம். Any doubts in today's session? Guys, ஆன்லைன்ல அட்டெண்ட் பண்றவங்களுக்கு ஆமா No, sir. மேக்ஸ் லென்த் வராது. அது ஏன்னா அவங்க டைப் பண்ணவே விடாது. அப்படியே என்ன பண்ணிடணும்னா அந்த லென்த்தோட ஸ்டாப் ஆயிடும். நம்ம கொடுத்துருவோம் பக்கத்துல. ஏதாவது மினிமம் இட்ஸ் அக்செப்ட் 15 கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அப்படி இல்லை அப்படி பண்ணக்கூடாதுன்னு நினைச்சோம் அப்படின்னா நம்ம HTML5ல வேலிடேட் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு அதை மின்லென்த் மேக்ஸ் லென்த் வச்சு ஆங்குலர்ல ஜேக்யூரி வழியா பண்ணிக்கலாம். ஓகே, அந்த இடத்துல நம்ம யூசருக்கு வந்து அழகாக மெசேஜ் வேணா காமிச்சிக்கலாம். பட் HTML5 வந்து மேக்ஸ் லென்த்துக்கு என்ன பண்ணாங்கன்னா மெசேஜ் காமிக்கலாம். ஓகே, வேற எனி டவுட்ஸ்? டிஃபால்ட்லாம் அது வராது, மாற்ற முடியாது. HTML5ல வர எரர் மெசேஜ் உங்களால மாற்ற முடியாது. அது என்ன காமிக்குதோ அதுதான். ஓகேவா? ஜென்ரலாக என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல அப்ளிகேஷன் அப்படிங்கும் போது இந்த மாதிரியான வேலிடேஷன்ஸ் வந்து பண்ண மாட்டாங்க. அதுக்கு தான் ஃபார்ம்ல போயிட்டு நோ வேலிடேட் கொடுத்துட்டு இந்த ஆட்ரிபியூட்ஸ்லாம் வச்சுட்டு ஆங்குலர் வச்சு என்ன பண்ணிடுவாங்க, அவங்க எரர் மெசேஜை காமிச்சிருவாங்க. அது அழகா நீங்க டச் பண்ணிட்டு வெளியில எடுக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாப்அப் மாதிரி என்ன பண்ணிடுறது, மெசேஜ் எடுத்து வந்து காமிச்சிடும். ஓகே, அது நம்ம அப்புறம் போவோம். இப்போதைக்கு HTML அது காமிக்கிறது தான் மெசேஜ். அது ஒரு மெசேஜ் உள்ளது இல்லை, அதை நம்ம இஷ்டத்துக்கு கஸ்டமைஸ்லாம் மாற்ற முடியுமான்னு சொல்லிட்டீங்கன்னா மாற்ற முடியாது. ஓகேவா? ஸோ ஒன்றும் இல்லை, எனக்கு ஜாவாஸ்கிரிப்ட்லாம் தெரியாது, நான் ஒரு பிளைன் ஸ்டாட்டிக் வெப்சைட் பண்ணுறேன், அந்த இடத்துல எனக்கு வேலிடேஷன் வேணும் அப்படின்னா அங்கே நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலாம், இந்த HTML5 வேலிடேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு வேலிடேஷன் பண்ணுவோம். ஓகே, ரைட். ஓகே, ஸோ பெட்டராக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க ஃபர்ஸ்ட் கிரியேஷன். ஓகே, தேங்க்யூ. Thank you, sir. Thank you, sir. தேங்க்ஸ்.